ஒரு பெரிய ஹை ரைஸ் பில்டிங். அங்க இருக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ எதிரெதிரில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வெளியில அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிங்க் ஹேட் ஃபீமேல் ஸ்டாஃபுக்கு ஒரே ஆர்வம், உள்ள இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு. அதுக்கு அந்த பிளாக் ஹேட் ஃபீமேல் ஸ்டாஃப், அவளா, அவ தான் ஜியோஹையோட கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ அவங்க கிட்ட பிரேக்கப் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அந்த பிங்க் ஹேட் ஸ்டாஃபுக்கு செம்ம ஆச்சரியம். என்னது, கம்பெனிக்கே வந்து பிரேக்கப் பண்றாளா, இவ என்ன இவ்ளோ வைல்டா இருக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள அந்த பொண்ணு ஜியோஹைய பார்த்து, உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் கூட இனிமே என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றா. அவன் ஏன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ ரொம்ப கோவமா, உன்னோட இந்த பெத்தட்டிக் அப்பீரன்ஸை பார்த்தாலே எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே ஸ்பீச்லெஸ் ஆகிட்டான். அப்புறம் அவ இன்னும் தொடர்றா, அப்பெல்லாம் உன்னோட கல்டிவேஷன் பொட்டன்ஷியலை பார்த்து தான் உன் கூட இருந்தேன். நீ ஒரு ஒழுங்கான கல்டிவேஷன் யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்கலனாலும் நீ ஒரு பெரிய கல்டிவேட்டர் ஃபேமிலியோட டிசெண்டன்ட்னு நினச்சேன். ஆனால் நாம் இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தோம், உன்னோட அந்த லீனியேஜ் இன்னும் டார்மெண்ட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறா. என்னோட அழகான 3 மாசத்தை உன்னால வேஸ்ட் பண்ணிட்டேன், இதனால எத்தனை இம்மார்ட்டல் ஏர்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு அவ கத்தும்போது அவன் ரொம்ப சின்னவனா ஃபீல் பண்ணுறான். அவன் மெதுவா, நான் தான் என்னோட மொத்த சேவிங்ஸையும் உனக்காக செலவு பண்ணி நிறைய ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி தந்தனே அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவளுக்கு இன்னும் கோபம் வருது. நீ கொடுத்ததெல்லாம் வெறும் ட்ராஷ், அதுல இருந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப கம்மி. ஆனா யங் மாஸ்டர் லை எனக்கு கொடுத்த அந்த இயரிங்க பாத்தியா, அதுல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படியே ஓவர்ஃப்ளோயிங்கா இருக்கு அப்படின்னு அவனை கேவலப்படுத்துறா. அந்த இயரிங்க்கு எவ்வளோ பவர்னா, அது கெட்ட சக்திகளை அழிக்கும், உடம்ப ப்ரொடெக்ட் பண்ணும், அப்புறம் அழகையும் அதிகப்படுத்தும்னு அந்த பொண்ணு பந்தா பண்றா. இது எல்லாம் வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்த அந்த பிங்க் ஹேர்டு ஃபீமேல் ஸ்டாஃபுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. கோவத்துல அவ கையில இருந்த கம்ப்யூட்டர் மவுஸை போட்டு உடைச்சிட்டா. இதை கவனிச்சு அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியே பார்க்குறா. அந்த பிங்க் ஹேர்டு ஸ்டாஃப் அவளை பார்த்து, நீ ரொம்ப ஓவரா போற, இது ரொம்ப தப்பு அப்படின்னு கத்துறா. உடனே அந்த பிளாக் ஹேர்டு ஃபீமேல் ஸ்டாஃப் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. நாம இன்னும் இந்த மாசத்துக்கான கேபிஐயே முடிக்கல, அதனால அடுத்தவங்க விஷயத்துல நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு சொல்றா. அப்போ ஜியோஹை நிதானமா பேசி அவன் எதை மீன் பண்ணி சொன்னான்னு விளக்க வரான். அந்த கோபக்கார எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் பக்கம் திரும்புறா. ஜியோஹை அவகிட்ட, சரி நான் உனக்கு கொடுத்த எல்லாத்தையும் எங்கிட்டயே திருப்பி தந்துடு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவளுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. சேர்லேருந்து அப்படியே எகிரி குதிக்கிறா. அவ உடம்பே கோவத்துல நடுங்குது. நீ வாழ்நாள் முழுக்க ஒரு லூசரா தான் இருப்ப, நீ சாகும்போது ரொம்ப கொடூரமா சாவ அப்படின்னு அவனை சபிக்கிறா. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறா. அவ போகும்போது ஜியோஹை பின்னாடியே குரல் கொடுக்குறான். ஹேய், உனக்கு நேர்ல கொண்டு வர கஷ்டமா இருந்தா அதையெல்லாம் எனக்கு மெயில் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ இன்னும் டென்ஷன் ஆகி, இதை உன்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலா நான் ஆத்துலயே வீசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அதுக்கு நம்ம ஹீரோ, எந்த ஆத்துல போடுவ, அதையெல்லாம் வீணாக்கினா ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு கேட்கறான். இதை பார்க்குற அந்த பிங்க் ஹேர்டு ஃபீமேல் ஸ்டாஃபுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அந்த பிளாக் ஹேர்டு ஸ்டாஃப் அவளை எச்சரிக்கிறா. இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா மேனேஜர் எங்க இருந்தாவது வந்து குதிப்பாரு அப்படின்னு சொல்றா. சொல்ல மாதிரியே, நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அவர் தான் அந்த கல்டிவேஷன் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் ஜாங் ஜியன். அவங்க கிட்ட வந்து, இந்த மாசத்துக்கான கேபிஐ முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க இன்னும் பதில் கூட சொல்லல. அப்ப மேனேஜர் ஜியோஹை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பிங்க் ஹேட் ஸ்டாஃப், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்பதான் அவனை விட்டுட்டு போனா, அதனால அவன் கொஞ்சம் டவுனா இருக்கான், கொஞ்ச நேரத்துல அவன் ஃபைன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றா. ஜியன் வேற எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ பில்டிங் மொட்டை மாடியோட ஓரத்துல உட்காந்துருக்கான். அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தர், நீ இன்னும் லஞ்ச் சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாரு. திரும்பி பார்த்தா அது மேனேஜர் ஜியன் தான். என்ன மூடு சரியில்லையா அப்படின்னு கேட்டுட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரே பசில்டு. ஏன்னா இந்த ஆள் எப்பவும் ஹீரோவை பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருப்பாரு, ஆனா இப்போ திடீர்னு இவ்வளோ நைஸா நடந்துக்கிறாரேன்னு அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த கேன்ல இருந்ததை குடிச்சு முடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சு. அப்படியே எழுந்து நின்று 2 கையையும் விரிச்சுக்கிட்டு கத்துறான். அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என் சாக்காட்ட தின்னா, என் காசையெல்லாம் காலி பண்ணா, கடைசியில என்னையே சீட் பண்ணிட்டு போயிட்டா, அவ சாகட்டும் அப்படின்னு மனசுல இருந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறான். கத்தி முடிச்ச உடனே அவனுக்கு மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ கோல்டா இருக்கிற மேனேஜர் அவரோட சபார்டினேட்ஸ் மேல இவ்வளோ அக்கறையா இருப்பாரோ அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா திடீர்னு அவனுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அந்த சோடாவில் ஏதோ கலந்து இருக்குன்னு அவனுக்கு அப்பதான் புரியுது. அந்த காலி கேன்ல மேனேஜரோட மூஞ்சி தெரியுது. அதுல ஒரு டெவிலிஷ் கிரின், அதாவது ஒரு கொடூரமான சிரிப்பு. அடுத்த செகண்டு அவன் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு தலை அப்படியே கனமா இருக்கு. ஆனா அவன் இருக்கிற இடத்த பார்த்து ஷாக் ஆகிட்டான். ஒரு பெரிய கிளிஃப், அதாவது மலை உச்சியோட ஓரத்துல அவனை சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க. அவன் முழிச்சதை பார்த்த மேனேஜர் ஜியன் அங்க நிக்கிறாரு.
சார் ஏதோ மிஸ்டேக் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஜியன் ஏதோ சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ குறுக்க மறிச்சு, சார் எனக்கு இந்த எஸ்என்எம் பழக்கம் எல்லாம் கிடையாது அப்படின்னு லூஸா பேசுறான். இதை கேட்ட உடனே மேனேஜருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஹீரோவோட மூஞ்சிலே ஒரு குத்து விடுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு கீழே இருக்கிற இருட்டான பள்ளத்தை பார்க்க சொல்றாரு. அங்க 2 கண்கள் இவனை பார்க்கறது தெரியுது. அந்த இருட்டிலிருந்து மெதுவா ஒரு உருவம் வெளியே வருது. அது ஒரு பெரிய டிராகன். மேனேஜர் ஜியன் அந்த டிராகன் கிட்ட போய், மகாபிரபுவே, உங்களுக்கான பலியை இதோ நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை காட்டி கொடுக்கறாரு. அந்த டிராகன் கிட்ட மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, இவன் இன்னும் அவேக்கன் ஆகலனாலும் இவன் உடம்புல அந்த பழங்காலத்து ஏன்ஷியன்ட் லீனியேஜோட ஸ்பிரிச்சுவல் ரூட் இருக்கு. அதனால நாம எப்பவும் கொண்டு வர்ற ஆடு மாடுகளை விட இவன் ரொம்ப டெலிஷியஸா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பதிலா அந்த டிவைன் டிராகன் மேனேஜர் கிட்ட ஒரு கண்டென்சேஷன் பில்லை கொடுக்குது. அதை வாங்கின உடனே மேனேஜருக்கு செம்ம குஷி. இதை வச்சு நான் அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. மேனேஜர் போனதுக்கப்புறம் அந்த டிவைன் டிராகன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குது, நீ சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட லாஸ்ட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு. ஹீரோ அந்த டிராகனை முறைச்சு பார்த்துட்டு, உன் வாய் ரொம்ப நாறுதுப்பா, என்னை சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒழுங்கா ப்ரஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த டிராகனுக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. நான் இந்த மேகங்களுக்கெல்லாம் தலைவன், 9 ஸ்வர்க்கத்துக்கும் ராஜா, இடி மின்னலோட அதிபதி, 4 கடல்களையும் ஆள்றவன். நான் 3000 வருஷம் இந்த ஆழத்துல தவம் பண்ணியிருக்கேன், 80,000 வருஷம் வானத்துல பறந்து திரிஞ்சிருக்கேன், என்கிட்டயே இப்படி பேசுற அப்படின்னு பெருமையா பேசுது. ஆனா பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட போய் இப்படி டென்ஷன் ஆகிட்டோமே அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் எம்பாரஸ் ஆகிடுச்சு. பொதுவா இந்த டிராகன் பலி வர்றவங்கள ஒரே கடியில விழுங்கிருமா. ஆனா இப்போ நம்ம ஹீரோ மேல இருக்கிற கோவத்துல இவனை கொஞ்சம் கொஞ்சமா மென்னு சாப்பிடணும்னு முடிவு பண்ணுது. இதை கேட்ட உடனே ஹீரோ, ஐயையோ அது மட்டும் முடியாது அப்படின்னு கத்துறான். அதுக்கு டிராகன், இப்போ கெஞ்சினாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இல்லப்பா, எனக்கு ஆத்லெட்ஸ் ஃபுட் இருக்கு, என்ன நீ மென்னு சாப்பிட்டனா உன் வாய் இன்னும் மோசமா நார ஆரம்பிச்சிரும், உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டிருந்த நாத்தம் எடுத்த சாக்ஸை வாய்க்குள்ள வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த டிராகன் பொறுமை இழந்து, வாயை மூடுடா அப்படின்னு பயங்கரமா கத்துது. அந்த டிராகன் கோபத்துல நம்ம ஹீரோவா அப்படியே கடிச்சு மெல்ல ஆரம்பிச்சிருச்சு. அவனோட பாதி உடம்பு அந்த டிராகன் வாய்க்குள்ள போயிடுச்சு. ஐயோ கொஞ்சம் வலிக்குதே அப்படின்னு ஹீரோ கத்துறான். ஆனா அவனோட மூஞ்ச பார்த்தா அந்த வலியை அவன் எவ்வளோ தாங்கிக்கிறான்னு புரியுது. அந்த நேரத்துல அவனோட கையில ஒரு மார்க் தெரியுது. அவன் கையை அந்த டிராகன் கடிச்சு முழுங்கும்போது அவனோட குடும்பத்துக்கே உரித்தான அந்த ஃபார்பிடன் ஆர்ட் ஆஃப் த பிளட் லைன் திடீர்னு ஆக்டிவேட்டட் ஆகிடுச்சு. முதல்ல வந்த பவர் லைட் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். இது என்ன பண்ணுன்னா, எதிரிக்கும் இவனுக்கும் ஒரு டெத் மார்க்கை போட்டுடும். இவனுக்கு என்ன வலிக்குதோ அதே வலி அந்த டிராகனுக்கும் வலிக்கும். இவன் சாகுற வரைக்கும் அந்த சாபம் மூலியமா இவன் உடம்பு மறுபடியும் ரிவைவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்த ஸ்கில் பேரு டியூவல் அனிகலேஷன். இந்த பவரை யூஸ் பண்ணிட்டா அந்த சாபத்தில் இருக்கிற 2 பேருமே ஒன்னா அழிஞ்சு போயிடுவாங்க. ஒருவேளை ரொம்ப பெரிய டாப் லெவல் இம்மார்டல் மேஜிக் யாராவது வந்து தடுத்தா ஒழிய இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. யாராலையும் இதை நடுவுல தடுக்கவும் முடியாது. திடீர்னு, டேய் என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு ஒரு டீச்சரோட சத்தம் கேக்குது. ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா அவன் ஒரு கிளாஸ் ரூம்குள்ள இருக்கான். அந்த டீச்சர் இவனை பார்த்து, உன்னை 7 ஆர்ட்ஸ் ஆஃப் பாடி ரிஃபைன்மெண்ட்டை சொல்ல சொன்னா நீ என்னடானா சாபம் மரணம்னு கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாரு. ஒருவேளை இவன் அதிகமா பாடி ரிஃபைன்மெண்ட் மெடிசன் குடிச்சிட்டு ஹலுசினேட் பண்றானோ அப்படின்னு டீச்சர் கேட்குறாரு. இதை பார்த்து அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இவனை பார்த்து கிண்டலா சிரிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி ரூமில் ஒரு லேடி டீச்சர் ப்ரொஃபஸர் இன் கிட்ட பேசுகிறாங்க. சார், உங்கள் கிளாஸுக்கு வந்த அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் செம்ம டேலண்ட் போல, நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சே, நீங்களே அவனை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவன் பெரிய ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர், ஆமாம் அவன்கிட்ட வேற ஒரு தனி டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம ஹீரோவை உள்ளே சேர்க்கறதுக்காக அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கைமாறி இருக்கு. எப்படியும் அவன் முதல் மாத எக்ஸாமில் கூட பாஸ் ஆக போகிறதில்ல, அதுக்குள்ளே அந்த காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் பிளான் பண்ணியிருக்காரு. அந்த மொத்த கிளாஸுமே நம்ம ஹீரோவை ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் பார்க்குது. கிளாஸில் இருக்கிற மற்ற பசங்க எல்லாம் அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. உண்மையை சொல்லப்போனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம், கடவுள் எனக்கு இப்படி ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்காரா அப்படின்னு அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து ரொம்ப ஆழமாக யோசிக்கிறான். அந்த டிராகன் அவனை கடிச்சு கொன்னதுக்கப்புறம் அவன் திடீர்னு பெட்டில் முழிச்சு பார்த்தப்போ அவனுக்குள்ள 20 வருஷமாக தூங்கிட்டு இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட் திடீர்னு அவேக்கண்ட் ஆகிடுச்சு. அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இவனை பார்த்து, நீ ஒரு அழிஞ்சு போன கல்டிவேட்டர் ஃபேமிலியோட கடைசி வாரசு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அவன் காதில் கேட்டுட்டே இருக்கு. திடீர்னு ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவோட டெஸ்க் மேலே காலை வைக்கிறான். அவன் பேரு ஜான் ஜபாய். அவன் ஹீரோவை மிரட்டி இந்த கிளாஸ் ரூம் ரூல்ஸ் பற்றி லெக்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறான்.
வாரத்துக்கு ஒரு வாட்டி பாடி ரிஃபைன்மெண்ட் பில், ஒரு பாட்டில் பேய்வான் பில்ஸ், அப்புறம் ஒரு டோஸ் குபான் போஷனை என்கிட்ட கொடுத்துறணும் அப்படின்னு மிரட்டுறான். இதை பார்த்த மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இதோ ஜபாய் மறுபடியும் ஒரு புது பையனுக்கு பாடம் எடுக்கிறான், நல்ல வேடிக்கை அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அசராம, நான் எதுக்கு இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும், அப்புறம் எதுக்கு என் டெஸ்க் மேல காலை வச்சிருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜபாய், இது என்னோட டெரிட்டரி, நான் காலை வைப்பேன், ஏன் இங்க இருந்து தான் குதிப்பேன், உன்ன மாதிரி வீக்கான பசங்க தான் படிக்கட்டு வழியா போவாங்க அப்படின்னு பந்தா பண்றான். போறதுக்கு முன்னாடி ஒரு மிரட்டல் வேற, இன்னைக்கு மதியம் கிளாஸ் முடியறதுக்குள்ள நான் கேட்டதெல்லாம் தரலனா உன்னை ஸ்கூலோட அந்த ஃப்ரண்ட் லைட் போல்ல கட்டி வச்சு அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா குதிக்கிறதுக்கு காலை வெளியே வைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஜன்னல் வழியா குதிக்க போன அந்த ஜபாயோட காலில் நம்ம ஹீரோ ஒரு போடு போடுறான். அவ்வளோதான், அந்த புள்ளி பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே தத்தளிச்சு மூஞ்சிலேயே கீழே விழுந்துட்டான். பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அந்த சீன். கிளாஸ்ல இருக்கிற மற்ற பசங்கள்லாம் ஜன்னல் வழியா அவனையே ஆச்சரியமா வேடிக்கை பார்க்கறாங்க. அவன் அப்படியே மூஞ்சிலே விழுந்ததை அவங்களால நம்பவே முடியல. ஆனாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் 100 ஃபோல்ட் ரிஃபைன் ஸ்டீல் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறவன். இவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தா அவனுக்கு உயிர் போகாது. சில பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் செத்திருந்தா நமக்கு ரேங்கப்பாக சான்ஸ் கிடைத்திருக்குமேனு ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் தரையிலே கிடந்த ஜாபாய் அப்புறம் மெதுவா எந்திரிச்சு, டே அங்கே நில்லுடா, உன் காலை உடைக்காம விட மாட்டேன் அப்படின்னு கத்துறான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க அந்த கிரீன் ஹேட் காய், மச்சான் நீ காலி, ஜாபாய் இந்த கிளாஸோட பெரிய புள்ளி, அவனை இதுவரைக்கும் யாரும் ஜெயிச்சதில்ல, அவன் ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லான கல்டிவேஷன் கிளான், அவனோட பாடி ரிஃபைன்மெண்ட் டெக்னிக் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம கடைசியா இவனை எதிர்த்தவனோட மொத்த குடும்பமே காணாம போயிட்டாங்க, நீ வேணா ஓடலாம் ஆனா ஒளிய முடியாது அப்படின்னு வார்னிங் கொடுக்குறான். கூடவே ஒரு டிப்ஸ் கொடுக்குறான், கிளாஸ் முடிஞ்சதும் குஜி ஆலி பக்கம் போயிடாத, அங்கதான் அவங்க ஆள் வச்சு ஆம்புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போக அந்த வழியை தவிர வேற வழியே கிடையாது. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ அந்த குஜி ஆலி போர்டை பார்க்கறான். அங்க 3 பேர் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஜாபாய் கிட்ட, பாஸ் இந்த ஒரு குப்பை டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம 3 பேர் வரணுமா அப்படின்னு கேட்குறான். இன்னொருத்தன், பாஸ் நீங்க நினைச்சா ஒரு கையாலேயே அவனை காலி பண்ணிடலாம், ஆனா இந்த மாதிரி லோக்கலான வேலையை நீங்க செய்யக்கூடாது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான். ஜாபாய் என்ன நினைக்கிறான்னா, அந்த சின்ன பையன் இப்போ பயத்துல நடுங்கிட்டு இருப்பான், இந்த வழியை எப்படி தவிர்க்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அவன் எங்க போனாலும் தப்பிக்க முடியாது, எல்லா பக்கமும் நான் ஆள் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு கெத்தா நிக்கிறான். அந்த பால்ட் லேக்கி ஜாபாயை பார்த்து, பாஸ் நீங்க பிளான் பண்றதுல பிஸ்தாதான் அப்படின்னு தம்ஸ் அப் காட்டுறான். ஆனா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். வந்துட்டு, நான் எங்கேயாவது ஒளிஞ்சுப்பேன்னு உங்களுக்கு யாரா சொன்னது அப்படின்னு அசால்ட்டா கேட்கறான். அந்த மொட்டை இவனை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டான். டேய் இவன் என்ன தானா வந்து நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிறான், எப்படியும் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சாகிறதுக்கு ஒபீடியண்டா வந்துட்டானா அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. ஜாபாய் ஹீரோவை பார்க்கறான். அவன்கிட்ட கொஞ்சம் கூட ஃபியர் இல்ல. இவன் எதுக்காக இவ்வளோ தைரியமா இருக்கான்னு அவனுக்கு ஒரே கியூரியஸா இருக்கு. ஒருவேளை இவன் தன்னோட நிஜமான பவரை மறைச்சு வச்சுட்டு நம்மள சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண பிளான் பண்ற அந்த ரொம்ப ரேர் டைப் ஆளாயப்பானோ அப்படின்னு ஜாபாய் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து, டேய் ஸ்கூல் கேட்ல வச்சு மிரட்டக்கூட தைரியம் இல்லாத கோழைகளா நீங்க, யாரையாவது ஆம்புஷ் பண்ணணும்னா மட்டும் இவ்வளவு தூரம் இந்த சந்துக்கு தேடி வருவீங்களா, இங்க வர்றதுக்குள்ள எனக்கு கால் வலிச்சது தான் மிச்சம் அப்படின்னு கிண்டல் பண்றான். சரிடா தைரியம் இருந்தா என்கிட்ட வாங்கடா அப்படின்னு சவால் விடுறான். இதை கேட்ட உடனே அந்த லாக்கி ஒருத்தனுக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. ஓடி வந்து ஹீரோவை ஒரு உத விடுறான். அந்த உதையில ஹீரோ பறந்து போய் அங்க இருந்த செவுத்துல மோதுனான். அந்த செவுத்துல ஒரு பெரிய பள்ளமே டென்ட் விழுந்துருச்சு. என்னடா இவன் இவ்ளோ திமிலா வந்தான், ஆனா ஒரு உதைக்கே இவ்ளோ வீக்கா இருக்கானே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஜாபாயும் இவன் வெறும் ரூக்கி தான், நாம தான் தேவையில்லாம அதிகமா யோசிச்சிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஹீரோ மூஞ்செல்லாம் ரத்தத்தோட தரையில விழுந்து கிடக்கிறான். ஜாபாய் அவன் பக்கத்துல வந்து, டே இது எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கலடா, இதை போய் 5th ரிஃபைன்மெண்ட்னு சொல்ற, ஏதோ ராத்திரி முழுக்க கையடிச்சிட்டு வீக்கா இருக்கிற ஒரு லூசரோட ஓத மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு அசிங்கமா பேசுறான். நம்ம ஹீரோ அப்படி பேசின உடனே அந்த புள்ளிக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஹீரோ உயிர் போற வரைக்கும் அவனால வெயிட் பண்ண முடியல. அவன் தலையை உதச்சே சிதைக்கணும்னு வெறியோட வரான். அங்க ரத்தம் அப்படியே செதறுது. ஆனா அடுத்த செகண்டே அங்க ஒரு குழப்பம். ஜாபாயும் அந்த மொட்டையாலும் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா அந்த அடிச்சவனோட காலு துண்டாகி அவங்க முன்னாடி வந்து விழுது. அவன் தரையில விழுந்து மரண பயத்துல கத்துறான். அந்த வெட்டுப்பட்ட கால்ல இருந்து ரத்தம் கொட்டுது. ஆனா நம்ம ஹீரோ அவனை பார்த்து, என்னடா ஒரு காலை தொலைச்சிட்டு நிக்கிற அப்படின்னு கேலியா சிரிக்கிறான். அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஒரு பொண்ணு அங்க வர்றா. அவ அப்படியே நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். கண்ணு இமைக்கிற நேரத்துல அவ எப்படி இங்க வந்தான்னு ஜாபாயால நம்பவே முடியல. அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்கல. ஆனா அதுக்குள்ள அந்த மொட்டையால் அவளை அட்டாக் பண்றான்.
ஜாபாய் அங்க லீத்தல் மூஸ் எதுவும் யூஸ் பண்ணாத, மொத்த ஏரியாவும் அழிஞ்சிரும் அப்படின்னு கத்துறான். ஆனா அவன் கேட்கல. அவனோட டெத் பை பர்பிள் கோல்டு கிளப் அப்படிங்கிற அட்டாக்க பண்றான். அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன், வெடிப்பு நடக்குது. அந்த லூசு பையன் சுத்தி இருந்த எல்லா வீடுகளையும் அழிச்சிட்டான். இப்ப வீட்டுக்கு போனா எங்க அப்பா செம்ம திட்டுவாரேன்னு ஜாபாய் பயப்படுறான். கொஞ்ச நேரத்துல அந்த புகையெல்லாம் அடங்குது. அந்த மொட்டையாளுக்கு செம்ம ஷாக். ஜாபாயும் வாயடைச்சு போய் நிக்கிறான். அந்த பொண்ணோட தலையில அந்த கிளப் பலமா இறங்கியிருக்கு. ஆனா அவளுக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. இந்த சீனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிதக்கிற தீவுல ஒரு பழைய மரத்துக்கடியில அந்த சில்வர் ஹேட் உமனும் ஒரு வெள்ளை நாரையும் உட்காந்து சீன செக்கர்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த நாரை அந்த பொண்ணுகிட்ட கேக்குது, ஏன் லார்ட் டிவைன் டிராகன் நீங்க எப்பவுமே மனுஷ உருவத்திலே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த டிவைன் டிராகன், எனக்கு அந்த இம்மார்ட்டல் பேலஸ்ல இருக்கிற பழைய ரூல்ஸ் எல்லாம் பிடிக்கல, நாம ஏன் எப்பவும் நம்ம ஒரிஜினல் உருவத்திலே இருக்கணும், அப்படி இருந்தா உன்ன மாதிரி மனுஷ உடம்பும் பறவை தலையுமாத சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த நாரை ஆச்சரியமா பாக்குது. உன்னை புண்படுத்திட்டேனா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு அந்த நாரை, இல்ல உங்க உடம்புல இருந்து ரத்தம் வருதே அதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது. கடைசியா 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு ரத்தம் வந்துச்சு. அதனால நாரை சொன்னதை அவ ஒரு ஜோக்குன்னு நினைச்சா. தன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு அவன் நம்பிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கே ஆச்சரியமா ரத்தம் அப்படியே கொட்டுது. அந்த நாரை பதறி போய், ஐயோ ரத்தம் இன்னும் அதிகமா வருதே அப்படின்னு கத்துது. உடனே அவ ஒரு ஹோமியோஸ்டேசிஸ் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ரத்தத்தை நிப்பாட்டுறா. அங்கிருந்து கிளம்பும்போது அந்த நாரை இம்மார்ட்டல் பேலஸ்ல போய் இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா அவ அதை கேட்காம ரொம்ப வேகமா பறந்து வர்றா. அப்போ அவ கையில ஒரு மார்க் தெரியுது. அவளோட டிவைன் சென்ஸ் மூலமா அதை செக் பண்ணி பார்த்தப்பதான் தெரியுது அது ஒரு டெத் கர்ஸ். அவளோட இவ்ளோ பெரிய பவரை வச்சும் அதை அவளால போக்க முடியல. இந்த சாபம் இந்த மனுஷ உலகத்துல இருக்கிற யாரோ ஒருத்தனோட உயிரோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு அவளுக்கு புரியுது. அந்த நாயை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு தேடி வர்றா. திரும்பவும் அந்த ஆலிக்கு வந்தா அங்க ஒரு செவ்வக வடிவத்துல ஒரு பேரியர் போடப்பட்டிருக்கு. சுவத்துல எல்லாம் விசித்திரமான குறிகள் வரையப்பட்டிருக்கு. ஜாபாய் மிரண்டு போய் நிக்கிறான். ஏன்னா ஒரு குவாசி கண்டென்சேஷன் ரியல் அட்டாக்க நேரடியா வாங்கியும் அவ அசராம நிக்கிறா. அந்த அட்டாக் அவ மேலப்பட்ட அதே செகண்டே அவ ஒரு டிஃபென்சிவ் பேரியரை உருவாக்கி சுத்தி இருந்த பில்டிங்ஸை ஒரு சின்ன சேதம் கூட இல்லாம காப்பாத்திட்டா. இவளோட கல்டிவேஷன் தன்னை விட ரொம்ப மேலன்னு ஜாபாய்க்கு இப்பதான் புரியுது. அந்த டிவைன் டிராகன் சொல்லுது, ரொம்ப வருஷமா இந்த மாதிரி லோ லெவல் கல்டிவேட்டர்ஸ் கூட சண்டை போடாததுனால நீங்க இவ்ளோ வீக்கா இருப்பீங்கன்னு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஜாபாயை பார்த்து, நான் ஆரம்பத்துல இருந்ததை விட நீ கேவலமா இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணுது. ஜாபாய் பயந்து போய் தான் ஆளை பார்த்து, சீக்கிரம் அங்கிருந்து ஓடி வந்துடா அப்படின்னு கத்துறான். ஆனா அந்த மொட்டையால் எதுவுமே பண்றதுக்கு முன்னாடியே அவன் உடம்பு அப்படியே துண்டி துண்டா சிதறி போயிடுச்சு. இதை பார்த்த ஜாபாய்க்கு கை காலெல்லாம் நடுங்கி அப்படியே தரையில உட்காந்துட்டான். அவ அட்டாக் பண்ணதே தெரியல. அதுக்குள்ள தன் ஆளு சிதறி போனதை பார்த்த ஜாபாய், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அவன் மெதுவா இவன் பக்கத்துல வரதை பார்த்து ஜாபாய்க்கு அப்படியே வேர்த்து கூட்டுது. கை காலெல்லாம் உதறுது. அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம காலின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். திடீர்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை அப்படியே காத்துல தூக்குறா. நான் முழுங்கின ஒருத்தன் எப்படி உயிரோட வந்தான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவ சொன்ன உடனே இது அந்த டிராகன் தான்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அவ ஹீரோவை மிரட்டுறா. மரியாதையே அந்த சாபத்தை, அதாவது கேர்ஸை என்கிட்ட இருந்து எடுத்துரு, இல்லைன்னா நீ செத்தரா அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ அசால்ட்டா, எனக்கு இது எப்படி எடுக்கிறதுனே தெரியாதுப்பா அப்படின்னு பதில் சொல்றான். இந்த பதிலை கேட்ட உடனே அவளுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஹீரோ அப்படியே தூக்கி தரையில போட்டு பயங்கரமா சாத்துறா. அந்த வேகத்துல தரையே அப்படியே சுக்குநூறா உடையுது. இப்பவே இதை நிறுத்து அப்படின்னு கத்துறா. இதை பார்க்குற ஜாபாய்க்கு செம்ம ஷாக்கு. இவ என்ன இவ்வளோ பயங்கரமா இருக்கா? கோவம் வந்தா தான் கூட இருக்கிறவனே இப்படி போட்டு அடிக்கிறாளே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா திடீர்னு அந்த பொண்ணு ரத்தத்தை காக்குறா. ரத்தம் தரையில அப்படியே சிதறுது. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவனை நாம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் வலிக்குது. இது சரி வராது போலயே, இப்படியே போனா இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி ஆயிடும் அப்படின்னு யோசிக்கிறா. சரி, இப்போதைக்கு கிளம்பி போய் இந்த சாபத்தை உடைக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலான்னு அவன் முடிவு பண்றா. ஆனா நம்ம ஹீரோ, ஏய் நில்லு அப்படின்னு அவளை கூப்பிடுறான். அவன் மறுபடியும் உயிரோட வந்து நிக்கிறத பார்த்து அவளுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த சாபம் எவ்வளோ கேவலமா இருக்கு பாருன்னு மனசுக்குள்ள திட்டிக்கிறா. நம்ம ஹீரோ விஷயத்துக்கு வரான். நீ என்ன ஏதோ சாதாரண ஆளு மாதிரி நினைச்சு அசால்ட்டா சாப்பிட்டல்ல, அதனால எனக்கு இப்போ ஒரு காம்பன்சேஷன், அதாவது இழப்பீடு வேணும் அப்படின்னு கேட்குறான். அவகிட்டயே இப்படி நேருக்கு நேரா பேசுற முதல் ஆள் இவன்தான். உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு அவ கேட்க, நம்ம ஹீரோ, எனக்கு ஒரு இம்மார்த்தல் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஒருவேளை நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ அவளையே மிரட்டுறான். நீ மட்டும் இதை செய்யலைன்னா நான் போய் ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் குளத்துல விழுந்து விழுந்து செத்துட்டே இருப்பேன். அப்போ எனக்கும் வலிக்கும் உனக்கும் ரத்தம் கொட்டும். நாம 2 பேரும் ஒன்னாவே கஷ்டப்படலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே அந்த டிராகன் பொண்ணுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. ஒரு சாதாரண மனுஷன் என்னையே பிளாக்மெயில் பண்றானா அப்படின்னு வெறியாகிறா. அந்த பொண்ணு முதல்ல என்ன யோசிச்சான்னா, இவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஒரு இடத்துல பூட்டி வச்சிடலாம், அப்புறம் நாம நிதானமா இந்த சாபத்தை உடைக்கிற வழியை தேடலான்னு நினைச்சா. அவளுக்கு தான் கையில நிறைய டைம் இருக்கே. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கும் ஒரு கவுண்டர் மெஷர் வச்சிருந்தான். தைரியம் இருந்தா பண்ணி பாறேன் அப்படின்னு அவளையே கிண்டல் பண்றான். இதை கேட்ட உடனே அவளுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு.
அவ காலுக்கு அடியில ஒரு பெரிய நிழல் உருவாகி அதிலிருந்து பயங்கரமான ரெட் ஃப்ளேம்ஸ் வருது. ஆனா வேற வழி இல்லாம அவ ஒரு புக்கை எடுத்து அவன் முன்னாடி வீசுறா. ஒரே ஸ்டெப்ல இம்மார்டாலிட்டி அடையிறதெல்லாம் முடியாத காரியம், இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. அது ஒரு பேசிக் கல்டிவேஷன் மேனுவல். உன்ன மாதிரி டேலண்ட்லெஸ்ஸாக இருக்கிற ஒருத்தனுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இதை வச்சு நீ பெரிய இம்மார்ட்டல் ஆக முடியலனாலும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கிடலாம். அப்புறம் சாப்பாட்டுக்கோ துணிக்கோ நீ கஷ்டப்படவே வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த புக்கோட கவரில் அட்வான்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, இது ஏதோ ஒரு பயங்கரமான டெக்னிக்னு. ஆமாம், என்னோட கல்டிவேஷனை ஏற்றுறது தான் இப்போதைக்கு சரியான வழி அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். ஆனால் அவன் மனசுக்குள்ள இவன் ஒரு பெரிய இடியட், இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது, இவன்கிட்ட இருந்து தப்பிக்கிற வரைக்கும் இவனை வச்சு எல்லா வேலையும் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்றா. ஆச்சரியம் என்னன்னா நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள இதே தான் நினைச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜாபாய் அங்க ஒரு செவுத்தோட ஒட்டி போய் ஒளிஞ்சு நிக்கிறான். தான் அங்க இருக்கிறதே அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா அந்த பொண்ணு அவனை பாத்துடுறா. அவளதான் நம்ம முடிஞ்சுதுன்னு ஜாபாய் பயந்து நடுங்குறான். ஆனா அவ, உன்ன மாதிரி ஒரு எறும்பு மேல கால் வைக்க எனக்கு நேரம் இல்ல, ஆனா இங்க நடந்த எதையாவது வெளியே சொன்னா அவ்வளவுதான், எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவர் அவன் மேல யூஸ் பண்றா. ஜாபாய், ஐயோ என்ன கொன்னுடாதீங்கன்னு மரண பயத்துல கத்துறான். திடீர்னு அவன் கண்ணை திறந்து பார்த்தப்போ அவனோட பாடி கல்டிவேட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அவன் மேலே கத்திக்கிட்டு இருக்காரு. எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் அடக்கமாயிடுறா அப்படின்னு திட்டுறாரு. நம்ம ஹீரோவுக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு ஒரு துகள் கூட ஞாபகம் இல்லை. அவன் மூளையே அப்படியே ஒரு மாதிரி மெஸ்ஸாக இருக்குது. இன்னைக்கு என்ன நடக்குது, நாம் என்ன பண்ணணும்னு கூட அவனுக்கு தெரியல. அந்த இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இது இந்த செமஸ்டரோட முதல் மந்த்லி எக்ஸாம், எல்லாரும் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் ரேங்கிங்ஸில் கடைசி இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆபத்து. ஏன்னா ஸ்கூல் அவங்கள வெளியில் போக சொல்லி அட்வைஸ் பண்ணிடும். உங்களோட ஃப்யூச்சருக்காக எல்லாரும் வேகமாக போங்க, பாடி கல்டிவேஷன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு கத்துறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக். என்னது, முதல் வாரத்திலே மந்த்லி எக்ஸாமா? கடந்த சில நாட்களாக இவங்க கிளாஸில் எதுவுமே நடத்தலையே அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு அவன் கூட இருக்கிற அந்த கிரீன் ஹேர்டு காய், டே இது சீனியர் இயர் மச்சான், இங்கே அப்படிதான் இருக்கும், சொல்லித்தர வேண்டிய எல்லாத்தையும் 2 வருஷத்துலேயே முடிச்சிட்டாங்க, நீ நேரம் எக்ஸ்ட்ரா ப்ரெப் கிளாஸஸ் எல்லாம் போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த கிரீன் ஹேர்டு காய் இன்னும் விளக்கமாக சொல்கிறான், இந்த வருஷம் ஃபுல்லாக எக்ஸாம், ரேங்கிங், அப்புறம் நம்மளை நாமளே ஹைப் பண்ணிக்கிறது தான் வேலையே. நீ எந்த ப்ரெப் கிளாஸஸ்க்கும் போகலன்னு தெரிஞ்சா நீ இந்த எக்ஸாமில் காலிடா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே இருந்த ஒரு குண்டு பையன்கிட்ட போய், மச்சான் உன்னோட ரேங்க் இப்போ மாறப்போகுது பாரு அப்படின்னு சொல்கிறான். அவன் ஏன் அப்படின்னு கேட்க, இந்த மொக்கையான டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் ஒரு கிராம் ஸ்கூலில் கூட சேரலையாம் அப்படின்னு அந்த நியூஸை சொல்கிறான். இதை கேட்டு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ அந்த கிரீன் ஹேர் காய் ஜபாயை பார்க்குறான். இந்த பயங்கரமான புள்ளி எப்படி இந்த ஹீரோவை சும்மா விட்டான் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வருது. நம்ம ஜபாய்க்கும் அதே சந்தேகம்தான். அவனோட 2 ஹென்ச்மென்ல ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தன் ரத்தம் கொட்டி காலியாகிட்டான். ஆனால் நேத்து ஏதோ ரொம்ப டெரிஃபையிங்கா, அதாவது பயங்கரமாக நடந்துச்சுங்கிற அந்த ஃபீலிங் மட்டும் அவனுக்கு இருக்கு. ஆனால் என்னன்னு தெளிவாக ஞாபகம் இல்லை. முதல் டெஸ்ட் பேரு பெனட்ரேஷன். அந்த மைதானத்தில் ஒரு பேரியர் ஸ்பெல் போட்டு வச்சிருக்காங்க. அவங்களோட அழிவு சக்தி எவ்வளோ தூரம் ஊடுருவி போகுதுன்னு டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்ஸ்ட்ரக்டர் முதல்ல ஜபாயை கூப்பிட்டு செஞ்சு காட்ட சொல்கிறாரு. ஜபாய் மேலே அவருக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஜபாய் அந்த ஸ்டிக்கை எடுத்து வீசுறான். அவனோட அட்டாக் செம்ம டிஸ்ட்ரக்டிவாக இருந்துச்சு. அது அப்படியே பல அடுக்குகளை தாண்டி தொலைச்சிக்கிட்டு போகுது. அதை பார்த்த இன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப சந்தோஷமா, 1 மீட்டர் கனம் இருக்கிற 5 லேயர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் வாலை இவன் ஓட்ட போட்டுட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. ஸ்கூலோட பாடி டெம்பரிங் ப்ராடிஜி கிட்ட இருந்து அவர் இதைத்தான் எதிர்பார்த்தாரு. ஜபாயோட லெவல் கிட்டத்தட்ட இன்ஸ்ட்ரக்டருக்கு இணையா இருக்கு. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஜபாய்க்கு சேர் பண்றாங்க. ஆனா ஜபாய் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவன் மனசு முழுக்க ஏதோ ஒரு பயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம கிரீன் ஹேர்டு காய், பாத்தியா செம்ம இம்ப்ரெசிவா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்குறான். ஹீரோ, இது நல்ல ரிசல்ட்டா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த கிரீன் ஹேர்டு காய், டேய் ஜபாய் இந்த கிளாஸ்லேயே ரொம்ப ஃபேமஸ் மச்சான், வெறும் பாடி கல்டிவேஷனை வச்சே ஹேசு கல்டிவேஷன் யூனிவர்சிட்டிக்கு நேரடியாக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஒரே ஆள் இவன் தான். இந்த டெஸ்ட் அவனோட அந்த வெடிக்கிற மாதிரியான சக்தியை காட்டுது. நீ பாடி டெம்பரிங் யூஸ் பண்ணாலும் சரி, சுயி கல்டிவேஷன் பண்ணாலும் சரி, கடைசியில் நீ எத்தனை லேயரை தொலைக்கிற அப்படிங்கிறது தான் உன்னோட ஸ்கோர். சாதாரணமாக மற்ற பசங்க 2 இல்லை 3 லேயர் தான் பண்ணுவாங்க. ஆனால் 5 லேயருங்கிறது இப்போதைக்கு இவன் தான் லீடிங் அப்படின்னு விளக்குறான். அடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஊவை கூப்பிடுறாரு. அதான் அந்த குண்டு பையன். அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த பாலை தூக்கி வீசுறான். அது முதல் லேயர் வரைக்கும் போச்சு, ஆனால் அங்கேயே சிக்கிக்கிச்சு. அந்த குண்டு பையன் எப்படியோ கஷ்டப்பட்டு முதல் லேயரை தாண்டிட்டான். தான் பாஸ் ஆகிட்டோன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. ஆனால் மனசுக்குள்ள அவருக்கு செம்ம கடுப்பு. அந்த பழைய பிரின்சிபால் எதுக்கு இந்த மாதிரி ஒரு குப்பையை நம்ம கிளாஸ்ல சேர்த்தாரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோவை அசிங்கப்படுத்த அவர் ரெடியா இருக்காரு.
நம்ம கிரீன் ஹேர்டுக்கையும் மச்சான் நீ காலி ஒரு லேயர் கூட தாண்டலைன்னா அவனை ஸ்கூல்லேருந்து துரத்திடுவாங்க, இதுதான் நம்ம கடைசி பேச்சா இருக்கும் போல, குட் லக் அப்படின்னு ஒரு வழி அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோ மெதுவாக வர்றான். அவன் தன்னோட பவரை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவனோட கண்கள் அப்படியே செவப்பாக மாறுது. ஆனால் அவன் கையில் எந்த ஒரு பாலையும் எடுத்துகிட்டு வரல, வெறும் கையோடு வரதை பார்த்து அந்த இன்ஸ்ட்ரக்டர், எல்லாரும் பாருங்க நம்ம கிளாஸில் ஒரு பெரிய ப்ராடிஜி இருக்காரு, அவர் வெறும் காத்துல இருந்தே எதையாவது உருவாக்குவார் போல அப்படின்னு கேலி பண்ணுறாரு. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஜாபாயும் சேர்ந்து கிண்டல் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு ஹிடன் டிராகன் நம்ம கிளாஸில் இருந்தால் நம்ம டீச்சரோட பதவி சீக்கிரம் உயர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறான். சிரிப்பு சத்தம் இன்னும் அதிகமாகுது. ஆனால் எல்லாரும் ஷாக் ஆகிற மாதிரி ஹீரோ திடீர்னு காற்றுல ஒரு பாலை உருவாக்குறான். அப்படியே ஒரு பொசிஷன் எடுத்து அந்த பாலை மின்னல் வேகத்தில் வீசுறான். அது சும்மா சீறிக்கிட்டு போய் அந்த செவுத்து அடுக்கில் ஒவ்வொன்றா பொழந்துக்கிட்டு போகுது. அந்த ரீஇன்ஃபோர்ஸ்ட் வால்ஸ் அது ஈஸியாக உடைக்கிறத பார்த்த இன்ஸ்ட்ரக்டருக்கு தூக்கியே வாரி போடுது. ஐயோ இது ஸ்கூலோட மெயின் பேரியரையே உடைச்சிடுமோ அப்படின்னு அவர் பயப்படுறாரு. ஆனால் நல்ல வேலையாக கடைசி செவுத்துல பட்டு அந்த பால் மறைஞ்சிருச்சு. அப்பாடா இதோட பவர் முடிஞ்சிருச்சுன்னு அவர் நிம்மதி பெருமிச்சு விடுறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோ இந்த வருஷத்தோட எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டான். அந்த இன்ஸ்ட்ரக்டர் இப்போதான் முதல் முறையாக அந்த பாம் லைட்னிங்கை பார்க்குறாரு. அந்த மின்னல்ல இருந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோர்ஸை வச்சு பார்க்கும்போது ஹீரோவோட பாடி டெம்பரிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அவருக்கு புரியுது. பாடி கல்டிவேஷன் மற்றும் கீ கல்டிவேஷன் ரெண்டுலேயுமே இவ்வளோ சூப்பராக இருக்கிற இவனை அவர் ஒரு ஹெவன்லி ஜீனியஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவோட அந்த மாசான பர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னா அங்கேருந்த பொண்ணுங்கள்லாம் அவனை சுற்றி வளைச்சிட்டாங்க. முதல்ல பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருந்தான், ஆனால் இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவனோட டேலண்ட் பழைய ஜாம்பவான்களுக்கே டஃப் கொடுக்கும் போலயே, கண்டிப்பாக இவன் ஏதோ பெரிய மேஜர் செக்டரோட ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு எல்லாரும் அவனை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் காலையில் அவனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்ச அந்த கிரீன் ஹேர்டுக்கே இப்போ பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் நம்ம முடிஞ்சதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஈவினிங் அவன் முகம் அப்படியே 50 வயசு ஆளு மாதிரி சோர்ந்து போயிருக்கு. ஹீரோ அவன் கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவன் மச்சான் காலையில தெரியாமல் உனக்கு கிண்டல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடு, எனக்கு எது வேணுங்காலும் என்கிட்ட கேளு நான் செய்கிறேன் அப்படின்னு காலில் விழுந்துட்டான். நம்ம ஹீரோ சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்தில் அங்கேருந்து மறைஞ்சிட்டான். அவன் அவ்வளோ வேகமாக ட்ரெயினுக்கு ஓடுறத பார்த்து அந்த பச்சை முடி பையன் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் பாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஆனால் உண்மை என்னன்னா ஹீரோக்கு செம்ம கோபம். அந்த நாத்தம் எடுத்த டிராகன் பொண்ணு இவனுக்கு ஒரு டைம் பாம் மாதிரி இருக்கிற ஒரு மட்டமான மேனுவலை கொடுத்துருக்கான்னு இப்போதான் அவனுக்கு புரியுது. அந்த பிளாக் நெதர் பாம் லைட்னிங் ப்ராக்டிஸ் அவன் குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிக்கணுமா, இல்லைனா அவனோட கல்டிவேஷன் பவர் குறைஞ்சிரும், அவனோட பிளட் லைன் வீக் ஆகிடும்னு அந்த புக்கில் போட்டிருக்கு. அவனோட டைமரில் இப்போ டைம் 11:05ன்னு காட்டுது. உடனே ஹீரோ அவன் ரூமுக்கு ஓடி வந்து அலமாரி எல்லாம் தேடுறான். முன்னாடி ஒரு வாட்டி ஆன்லைனில் ஒரு ஸ்கில் புக் வாங்கியிருந்தான், ஆனால் அப்போ அந்த புரியலன்னு கடைசி பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டான். இப்போ அந்த புக்கோட ஆரம்பக்கட்ட ப்ராக்டிஸ் ஸ்டெப்ஸ் அவனுக்கு அவசரமாக தேவைப்படுது. இப்போ மறுபடியும் ஆர்டர் பண்ணால் அது நாளைக்கு தான் வரும், ஆனால் அவனுக்கு டைம் இல்லை. கடைசியாக வேற வழி இல்லாமல் ஒரு புக் வாங்கலாமான்னு யோசிக்க அவன் அந்த புக்கை வாங்கலான்னு நினைச்சான். ஆனா அதோட விலையை பார்த்த உடனே அதிர்ச்சியில சத்தமா கத்திட்டான். அவனோட சத்தத்தை கேட்டு கீழே வீட்டில் இருக்கிறவங்க, டேய் நாளைக்கு காலையில கல்டிவேஷன் பண்ணணும், சீக்கிரம் தூங்கணும், கொஞ்சம் சத்தம் போடாம இருடா அப்படின்னு கத்துறாங்க. அவன் முதல்ல அந்த புக்கை வாங்கினப்போ 10,000 கணக்கில் செலவு பண்ணி தன் பாக்கெட்டையே காலி பண்ணிட்டான். ஆனா இப்போ அதோட விலை பயங்கரமா ஏறி போயிருக்கிறத பார்த்து அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இப்போ அவன்கிட்ட வெறும் 8 மணி நேரம் 31 நிமிஷம் 24 செகண்ட் தான் இருக்கு. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்பவே ஆர்டர் பண்ணலனா ஒரு முழு ராத்திரி பிராக்டிஸ் பண்ணாலும் அது பத்தாது. ஆனா ஏற்கனவே அவனுக்கு நிறைய செலவு இருக்கு. அந்த பழைய பிரின்சிபாலுக்கு ஒரு 50,000 வேற கொடுத்திருக்கான். கடைசியா வேற வழி இல்லாம 200,000 வென் கொடுத்து அந்த புக்கை வாங்கிட்டான். இப்போ அவனோட அக்கௌண்ட்ல வெறும் 3372.29 தான் பேலன்ஸ் இருக்கு. அப்புறம் அவன் மலைப்பகுதிக்கு போய் அங்க இருக்கிற பேசிக் பிரீத்திங் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னும் 3 மணி நேரம் 44 நிமிஷம் 3 செகண்ட் பாக்கி இருக்கிறப்போ அவன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஆக்டிவேஷனை பிராக்டிஸ் பண்றான். கடைசி 1 மணி நேரம் 5 நிமிஷம் 16 செகண்ட அந்த மூவ்மெண்ட் பிராக்டிஸ்க்காக செலவு பண்றான். அவன் பிராக்டிஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற மரம் பாறை எல்லாத்தையும் ஓட்ட போட்டதுனால அந்த காட்டுக்குள்ளேயே சில வெடிப்புகள் ஏற்படுது. கடைசி 32 செகண்ட் இருக்கிறப்போ ஒரு வழியா அவன் கல்டிவேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டான். முடிச்ச உடனே இது என்ன இவ்வளோ ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் எதிர்பார்க்காத நேரத்துல அவனுக்கு தலை சுத்தி அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அதே நேரத்துல அந்த மிதக்கிற தீவுல குறிப்பா அங்க இருக்கிற குளியலறையில புகைமூட்டமா இருக்கு. டிவைன் டிராகன் ரொம்ப சந்தோஷமா குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட முதுகுல இருந்து ரத்தம் கொட்டி அந்த தண்ணியில கலக்குது. அவ இப்பதான் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த இம்மார்டல் டியூ வீணாயிடுச்சுன்னு கவலைப்படுறா. அந்த தண்ணி மூலமா அவன் என்ன பண்றான்னு செக் பண்ணி பார்த்தப்போதான் தெரியுது அவன் கல்டிவேஷன் பண்ற அவசரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு திடீர்னு செத்து போயிட்டான். அவனை வேஸ்ட் அப்படின்னு திட்டுறா. அவன் பயிற்சியை முடிக்கும் போது அவ ஒரு சின்ன தடைய தான் வச்சா.
அதுக்கே அவன் மயங்கி விழுந்துட்டான். இப்ப வேற வழி இல்லாம அவ தான் அவனை குணப்படுத்தணும். கதை இப்போ ஒரு வாரம் பின்னாடி போகுது. அதாவது சீனியர் இயரோட முதல் நாள். கிளாஸ் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்ல ஜி டாப் 10 ரேங்க் உள்ள வந்துட்டான். ரிசல்ட் எல்லாம் போர்டுல ஒட்டியிருக்காங்க. வெறும் பாடி டெம்பரிங் மட்டுமே வச்சு நான் எலைட் கிளாஸ்ல டாப் 10 வந்துட்டேன் அப்படின்னு அவன் பெருமையா தேசிக்கிறான். இதனால மத்த டாப்பர்ஸ அவன் ரொம்ப மட்டமா பாக்குறான். அப்போ அவன் பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு சத்தமா கத்துறா. அதை கேட்டு இவன் மிரண்டு போறான். அந்த குண்டு பையன் இப்போ கடைசி ரேங்க் இல்லையா. அவனுக்கு பதிலா நம்ம ஹீரோட பேரு கடைசி இடத்துல இருக்கு. இவனை பத்தி அவங்க கேள்விப்பட்டதே இல்ல. அதனால இவன் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த புது பயலுக்கு இங்க இருக்கிற கஷ்டத்தை காட்டணும் அப்படின்னு ஜபாய் ரொம்ப ஆர்வமா இருக்கான். இப்போ தற்போதைய நேரத்துக்கு வருவோம். போன தனிநபர் டெஸ்ட்ல இருந்து ஹீரோ இப்போ 10 ரேங்க் மேல ஏறிட்டான். இப்போ ஹீரோவோட ரேங்க் 33. ஜபாயோட ஆள் ஒருத்தன் டெஸ்ட் ஆரம்பிக்க போகுதுன்னு கூப்பிடுறான். அவங்க எல்லாரும் ஜிம்ல இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அங்க பயந்து போய் நிக்கிறான். திடீர்னு ஒரு கை அவன் முகத்துல பலமா அடிக்குது. அவனுக்கு ரத்தம் கொட்டுது. அந்த அடி எவ்வளவு வேகமா இருந்துச்சுன்னா அவன் கீழே விழுந்து அவன் கழுத்தே உடைஞ்சிருச்சு. இன்ஸ்ட்ரக்டர் உடனே மெடிக்க கூப்பிட்டு சீக்கிரம் இவனை இன்ஃபர்மரி கொண்டு போங்க. டாக்டர் சாங்கோட அற்புத கைப்பட்டா இவன் பிழைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அந்த பச்சைமுடி பையன்கிட்ட இது என்னடா டெஸ்ட் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் இது நம்மளோட கை வலிமையையும் அடிய தாங்குற சக்தியையும் டெஸ்ட் பண்றது. போன தடவை நடந்த பெனட்ரேஷன் டெஸ்ட்டை விட இதுல தான் ஜபாய் கில்லாடி. அவனோட அந்த அயன் டெம்பர்ட் ஸ்டீல் டெக்னிக்கை இந்த கிரேட்ல யாராலையும் உடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தோட பலமான கை வலிமை கொண்ட ஸ்டூடெண்டான ஜியோ இ கைய ஜாபாய் நேருக்கு நேர் சந்திக்கிறான். தான் பலசாலின்னு நிரூபிக்க ஜாபாய் ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஆனா ஈ கை ஜாபாயோட திமிர அடக்கணும்னு முடிவோட இருக்கான். அவன் ஃபோர்ஜ்டு ஸ்டீல் பாமை யூஸ் பண்றான். அந்த அட்டாக் பயங்கரமா இருந்ததால அங்க ஃபுல்லா தூசியா பரவுது. இந்த அயன் டெம்பர்ட் ஸ்டீல்னா சும்மா ஓவர் ஹைப் கொடுக்கறது தான் அப்படின்னு ஈ கை சொல்றான். ஆனா அடுத்த நிமிஷம் அவனுக்கு பெரிய ஷாக்கு. தூசி எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா ஜாபாய் இன்னும் அங்கேயே நிக்கிறான். அவனோட டெக்னிக்கை பார்த்து ஜாபாய் கிண்டல் பண்றான். அப்புறம் ஜாபாய் அவனை ஒரே அடி அடிக்கிறான். ஈ கை அங்கேயே விழுந்துட்டான். உடனே இன்ஸ்ட்ரக்டர் யாரையாவது கூப்பிட்டு அவனை இன்ஃபர்மரிக்கு கொண்டு போக சொல்றாரு. அடுத்ததா வூவை கூப்பிடலான்னு பார்க்கும்போது ஜாபாய் குறுக்கே வந்து முதல்ல அந்த ஹேயை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் கல்டிவேஷன் பத்தியும் பேட்டன்டட் கல்டிவேஷன் பத்தியும் கேட்டு ஆச்சரியப்படுறான். அவனோட கிளாஸ்மேட் அவன்கிட்ட டே கல்டிவேஷன் மெத்தட்னாலே இந்த 2 வகை தான் இருக்கும். இது சாதாரண விஷயம் மச்சான். நீ 10வது 11வதெல்லாம் எந்த ஸ்கூல்ல படிச்ச அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ நான் முனிசிபல் நம்பர் 3 ஹை ஸ்கூல்ல படித்தேன் அப்படின்னு சொல்றான். இப்போதான் அந்த பச்சைமுடி பையனுக்கு புரியுது ஹீரோக்கு ஏன் பேசிக் நாலேஜ் இல்லைன்னு. ஏன்னா அது ஒரு சாதாரண ஸ்கூல். அங்க கல்டிவேஷன் பத்தி சொல்லித்தர மாட்டாங்க. அவன் ஹீரோக்கு விளக்கமா சொல்றான். ஓப்பன் சோர்ஸ் கல்டிவேஷன் மெத்தட்னா அது எல்லாருக்கும் பொதுவானது. யாரு வேணா பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா பேட்டன்டட் கல்டிவேஷன் மெத்தடுங்கிறது இம்மார்டல் கல்டிவேஷன் பேட்டன் பியூரோல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதை அந்த உரிமை வச்சிருக்கிறவங்க இல்லனா அவங்க அனுமதி கொடுத்தவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அனுமதி இல்லாம யாராவது பண்ணா சட்டப்படி தண்டனை கிடைக்கும். சில சமயம் அவங்கள கொன்னு கூட போட்டுருவாங்க. இப்போ அந்த 2 பேர் பண்ணாங்கல்ல, அதுல ஃபோர்ஜ்டு ஸ்டீல் பாம் ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஆனா ஜாபாயோட அந்த 100 ரீஃபைன்ட் ஸ்டீல் ஒரு பேட்டன்டட் மெத்தட் அப்படின்னு சொல்றான். சாதாரண கல்டிவேட்டர்ஸால இந்த பேட்டன்ஸை அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. ஏன்னா பேட்டன் பண்ண மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாகவும் அதிக தகுதி தேவைப்படுற மாதிரியும் இருக்கும். இன்ஸ்ட்ரக்டர் சில மெயின்டெனன்ஸ் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி அந்த உடைஞ்சு போன மைதானத்தை சரி பண்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோவை கீழே கூப்பிடுறாரு. ஹீரோவும் ஜாபாயும் இப்போ நேருக்கு நேர் நிக்கிறாங்க. ஜாபாயை பார்க்கும்போதெல்லாம் அவனோட இதயம் வேகமா துடிக்குது. ஒரே ஒரு டெஸ்ட்ல தோத்ததுக்கு இவ்ளோ பயன்னு அவனுக்கே புரியல. ஆனா இப்போ ஹீரோவை ஜெயிச்சுட்டா தான் யாருன்னு நிரூபிக்கலான்னு அவன் நினைக்கிறான். நம்ம ஹீரோ நாம ஏன் மாத்தி மாத்தி அடிச்சுக்கணும், ஒரே நேரத்துல 2 பேரும் அடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஜாபாய் செம்ம கடுப்பாயி ரொம்ப திமிரா பேசாதரா அப்படின்னு கத்துறான். ஹீரோ ஃபோர்ஜ்டு ஸ்டீல் பாமை யூஸ் பண்றான். ஜாபாய் என்ன நினைக்கிறான்னா ஒரு சாதாரண ஓப்பன் சோர்ஸ் மெத்தட் வச்சுக்கிட்டு என்கிட்ட மோதிரியா அப்படின்னு அலட்சியமா இருக்கான். அவனோட 100 ரீஃபைன் ஸ்டீலை யூஸ் பண்றான். இன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேரோட கைகளும் ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் படுது. ஆனா அடுத்த செகண்ட் ஜாபாய் அப்படியே காத்துல பறந்து போய் செவுத்துல மோதி செதறான். அவன் விழுந்த வேகத்துல அந்த செவுத்துல ஒரு பெரிய பள்ளம் விழுந்து தர வரைக்கும் அவனோட உருவத்திலேயே ஒரு ஓட்டை விழுந்துடுச்சு. அங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்டரால இதை நம்பவே முடியல. ஹீரோ முதல்ல அந்த ஓப்பன் சோர்ஸ் ஃபோர்ஜ்டு ஸ்டீல் பாம்பை தான் காட்டினான். ஆனா அது ஜாபாய் மேல பட்ட அந்த நிமிஷம் அதுக்கு மேல 100 ரீஃபைன் ஸ்டீல் ஒரு லேயர் மாதிரி வந்து விழுந்துச்சு. ஜாபாயோட ஜாங் ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த பேட்டன்டட் மெத்தட் ரொம்ப கஷ்டமானது. இவன் எப்படி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா இதை கத்துக்கிட்டான். இதுக்கான தண்டனை பத்தி இவனுக்கு பயம் இல்லையா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் ஆச்சரியப்படுறாரு. நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து டீச்சர் ஜாபாய சீக்கிரம் இன்ஃபர்மரிக்கு கொண்டு போங்க, அவன் அங்கேயே மாட்டிக்கிட்டான் போல, அவனால தானா கீழே வர முடியல அப்படின்னு நக்கலா சொல்றான்.
டீச்சர் பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு ஒரே குழப்பம். அவன் திரும்பி பார்த்தப்போ அந்த டீச்சர் அப்படியே ஒரு சாதுவான நாய் மாதிரி அடங்கி போய் நிக்கிறாரு. அந்த டீச்சர் மெதுவா, நீ யார்கிட்ட மத்தபடி ட்ரைனிங் எடுத்த அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ அவரை பக்கத்துல வர சொல்லி, அது அந்த டிராகன் லார்ட் கிட்ட தான் அப்படின்னு ரகசியமா கிசுகிசுக்கிறான். இன்னொரு பக்கம் ஜாபாய் இன்ஃபர்மரியில கண்ணு முழிக்கிறான். அவனுக்கு அந்த ஹீரோ மேல செம்ம கோவம். அப்ப அவன் பக்கத்துல இருந்த ஒருத்தன், இவன் யாரோ தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றான். அவன் பேரு ஷியான். ஹீரோவோட போட்டோவை உத்து பார்த்தவன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்த மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்றான். ஜாபாய், உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு கேக்குறான். ஷியானுக்கு அவனை தெரியும். ஆனா மனசுக்குள்ள, ஹீரோ அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லையே, ஒருவேளை அந்த டிராகன் இவன் மேல கருணை காட்டிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்த எக்ஸாம் கெமிஸ்ட்ரின்னு அவனுக்கு தெரியும். ஜாபாய் கிட்ட எந்த டாபிக்ல எக்ஸாம் நடக்கும்னு கேட்க, ஜாபாய் பாய்சன் மேக்கிங் அப்புறம் டாக்ஸின் டெஸ்டிங் தான் அப்படின்னு சொல்றான். உடனே ஷியான் ஒரு வில்லத்தனமான சிரிப்போட, நாம ஒரு கார் ஜங்க்யார்ட்ல வச்சு ஜாலியா ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஃபார்ஜ்டு ஸ்டீல் பாம் ட்ரைனிங்கை முழுசா முடிச்சிட்டான். அங்க இருந்த பாஸ் கிட்ட எல்லா பழைய காலையும் நசுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த பாஸ் இவனை பாராட்டிட்டு இவன் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த பாஸ் காசை மிச்சம் பண்ண கார் கிரஷர் மெஷின் வாங்கல. அதனால நம்ம ஹீரோக்கு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டே சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அவனோட சிஸ்டம் சீக்கிரமா 100 ரிஃபைன்டு ஸ்டீல் ட்ரைனிங்கை முடிக்க சொல்லுது. அவன் இப்போ வரைக்கும் 2020 தடவை அடிச்சிட்டான். ஆனா இன்னும் 20 அடி வாங்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நைட்டு யார்கிட்ட அடி வாங்கலான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க வந்து, நீதான் ஹேவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ அசால்ட்டா, இல்ல நான் அவன் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அவன் வந்தவங்கிட்ட, இல்ல நீ தப்பான ஆளை தேடுற, என் பேரு இஞ்சியன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதே சமயம் ஸ்கூல்ல பார்த்த அந்த டீச்சருக்கு திடீர்னு தும்மல் வருது. ஒரு ஸ்லைட் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி கோல்டு பிடிச்சதுன்னு அவர் குழப்பப்படுறாரு. ஆனா வந்தவன், நடிக்கிறத நிறுத்துடா, நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கத்துறான். ஜாங் குடும்பத்தின் இளம் வாரிசு தான் இவனை ஹீரோக்கு ஒரு பாடம் புகட்ட அனுப்பி வச்சிருக்கான். இவன் பேரு ஜாங் ஜிக்சுவான். ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் ரியல்ம்ல டியர் 9ல இருக்கான். இவன் சொன்ன உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல போய், இதை முதல்லயே சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் யாரோ கடன் வசூலிக்க வந்தவங்கன்னு நினைச்சுதான் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். சண்டைக்கு அவன் ரெடி ஆகிட்டான். ஹீரோவோட கல்டிவேஷன் லெவல் இவனை விட கம்மியா இருந்தும் அவன் பயப்படாம இருக்கிறத பார்த்து ஜிக்சுவானுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவன் இப்போதான் ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் ரியல்ம்குள்ளேயே நுழையிறான். ஒருவேளை இவன் உண்மையான பவரை மறைச்சு வச்சிருக்கானோ அப்படின்னு யோசிக்கிறான். எதையும் யோசிக்காம ஜிக்சுவான் அவனை ஒரு குத்து விடுறான். நம்ம ஹீரோ அப்படியே பறந்து போய் மோதுறான். இவன் சும்மா சீன் போட்டிருக்கான் போல, ஒரு குத்துலயே பறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண போறான். ஆனா அவன் கிட்ட போனதும் ஜிக்சுவானுக்கு ஒரு அதிர்ச்சி. ஹீரோ அவனை முறைச்சு பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் பவரை ஏத்தி அடிடா அப்படின்னு சவால் விடுறான். அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அந்த காடே அதிருது. ஹீரோக்கு மறுபடியும் ஒரு அடி விழுது. அப்புறம் ஒரு உதை. அவன் தரையில குப்புற விழுந்தாலும் அவன் முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கு. இதை பார்த்து ஜிக்சுவான் குழம்பி போயிடுறான். இவன் நல்லா அடி வாங்குறான். இவனோட ஆறா வீக் ஆகிட்டே போகுது. ஆனா ஏன் இப்படி ஒரு மாதிரி பயங்கரமா கிரீப்பியா சிரிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். கடைசியா இந்த சண்டையை ஒரே அடியில முடிக்கணும்னு ஜிக்சுவான் ஒரு இன்ஸ்டன்ட் கில் அட்டாக்கை யூஸ் பண்றான். தேர்ட் சீக்வன்ஸ், ஹீரோவோட வயித்துல பலமான ஒரு அடி விழுது. அவன் அப்படியே காத்துல பறந்து போய் ஒரு பெரிய பாகையில மோதி முட்டி போட்டு கீழே விழுந்துடுறான். இந்த காலத்து ஹைஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க, ஆனா சீன் போடுறதுல மட்டும் குறைச்சலே இல்ல அப்படின்னு ஜிக்சுவான் கமெண்ட் பண்றான். நம்ம ஹீரோயினும் நகரவே இல்லை. ஆனா அவன் செக் பண்ணி பார்த்தப்போ ஹீரோவோட உடம்பு தானாவே குணமாகிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவனுக்கு செம்ம ஷாக். ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் ரியம்ல இருக்கிற ஒரு பெரிய டாக்டரால கூட இவ்ளோ வேகமா ஒருத்தரை குணப்படுத்த முடியாது. அவன் விடாம ஹீரோவை தன்னோட கடைசி அடியால தாக்குறான். அந்த அடியோட வேகத்துல சுத்தி இருக்கிற காத்து அப்படியே சுழலுது. ஆனா ஹீரோ முகத்துல அதே பயங்கரமான சிரிப்பு. ஏன்னா அவன் இப்போ 220 தடவை அடி வாங்கிட்டான். இதோட அவனோட 100 ரிஃபைன் ஸ்டீல் ட்ரைனிங் ஒரு வழியா முடிஞ்சது. அப்படியே குனிஞ்சி ஜிக்ஸ்வானோட காலை பிடிச்ச ஹீரோ தன்னோட பிளாக் அண்டர்வேர்ல்டு பாம் தண்டரை எடுத்து அவனோட வயித்துல ஒரு போடு போடுறான். ஆனா ஜிக்ஸ்வான் அதை தன் கையால தடுத்துட்டு, இந்த மாதிரி ஜூஜுபி ஸ்பெல்லாம் ஏங்கிட்ட காட்டுறியா அப்படின்னு நக்கலா கேட்குறான். அதுக்கு ஹீரோ, அப்படியே பிடிச்சிக்கோ விடாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்னொரு கையை அடுத்த அட்டாக்குக்கு ரெடி பண்றான். அடுத்து அவன் ஃபோர்ஜ்டு ஸ்டீல் பாம் அப்புறம் 100 ரிஃபைன் ஸ்டீல்னு 2யும் சேர்த்து ஒரே அடியா கொடுக்குறான். இந்த தடவை ஜிக்ஸ்வான் அதை எதிர்பார்க்கல. அந்த அடியில் அவன் அப்படியே பறந்து போய் ஒரு மரத்தோட தடிமனான கிளையை உடச்சிக்கிட்டு விழுகிறான். ஒரு வழியா பேலன்ஸ் பண்ணி எழுந்திருச்சு. அவனுக்கு ரத்தம் கக்குது. அவனோட உடம்புல இருக்கிற முக்கியமான நரம்புகள் மெரிடியன்ஸ்லாம் செதஞ்சி போயிருக்கிறதா அவனுக்கு புரியுது. வெறும் என்ட்ரி லெவலில் இருக்கிற ஒரு பையன் என்னையே இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டான். நான் குணமாகி வந்ததும் இவனை அடிக்கே கொள்றேன் அப்படின்னு அவன் சபதம் போடுறான்.
ஆனா அப்போதான் அவன் உன்னை கவனிக்கிறான். ஹீரோவோட அந்த மின்னல் பந்து இன்னும் அவன் கையிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவன் பயந்து போய் அதை தூக்கி போட பார்க்கறான். ஆனா அது வரமாட்டேங்குது. கடைசியில அது பயங்கரமா வெடிக்கிற வரைக்கும் அவனால எதுவுமே பண்ண முடியல. அவன்கிட்ட இருந்து இப்போ அந்த கூலிங் கிளாஸ் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. ஹீரோ அதை எடுத்து போட்டுக்கிறான். அப்போ சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குது. எதிரி தோற்கடிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாம அவனுக்கு டைனாமிக் மாடல்னு ஒரு மேஜிக்கல் டூல் கிடைச்சிருக்கு. இது வேகமா நகரக்கூடிய பொருட்களை கூட ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எதிர்பாராத இந்த ரிவார்டை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் ரேங்கிங் லிஸ்ட் போடுறாங்க. ஜாபாய்க்கு இதை பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா ரேங்க் ஏறிட்டு இருக்கான். அவன் இப்போ 18வது இடத்துக்கு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம ஜாபாய் அனுப்பின ஆட்களையும் ஹீரோ அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். அப்போ ஒரு பொண்ணு ஹீரோவை கூப்பிட்டு, இவ்ளோ வேகமா ரேங்க் ஏறதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்குறா. நீ அந்த ரகசியத்தை சொன்னா நான் அதுக்கு பதிலா உனக்கு யுவான் நரிஷிங் பில்ஸ் தருவேன் அப்படின்னு ஆசை காட்டுறா. ஆனா அங்க இருக்கிற சில பொண்ணுங்க இதை ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு காஃபெய். இவ ஏதோ ஒரு மட்டமான டீல் பேசி ஹீரோவை ஏமாத்த பார்க்கறானா அவங்களுக்கு புரியுது. கொஞ்ச நேரத்துல கிளாஸ் ஆரம்பிக்குது. டீச்சர் ஜாங் சியன் யானோட கெமிஸ்ட்ரி கிளாஸ். இன்னைக்கு அவங்களோட பாய்சன் மேக்கிங் அப்புறம் பாய்சன் டிடெக்ஷன் திறமையை நிரூபிக்கணும். ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஆபத்தான வேலைக்கு போகும்போது உங்களோட கோவொர்க்கர்ஸ், பாஸ் இல்லைனா எதிரிகள்னு யாராவது உங்களுக்கு விஷம் வைக்க வாய்ப்பு இருக்கு. வேலையில் இருக்கும்போது திடீர்னு செத்து போகக்கூடாதுன்னா இந்த எக்ஸாமில் உங்கள் முழு திறமையும் காட்டுங்க அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் சில சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே அதில் எது விஷம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். விஷம் இல்லாத சாம்பிள்ஸாக அவங்க முழுங்கணும். எவ்வளோ வேகமாக எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் கிரேடு போடுவாங்க. அந்த விஷயத்தோட பேரை சொன்னா எக்ஸ்ட்ரா மார்க் வேற. ஆனா ஜாபாய் அவனோட 2வது அண்ணன் உதவியோட ஹீரோவோட ட்ரேல இருக்கிற எல்லா சாம்பிளையும் விஷத்தை கலந்து வச்சிட்டான். ஜாபாய் என்ன நினைக்கிறான்னா, இவன் எங்க போய் அந்த ஆபத்தான வேலையெல்லாம் பார்க்க போறான், இவன் இன்னைக்கே இங்கேயே செத்துருவான். ஏன்னா அந்த ட்ரே முழுக்க பயங்கரமான வாசம் வர்ற சாப்பாட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. அதனால எதை முகர்ந்து பார்த்தாலும் விஷத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த ட்ரேல ஹுட்டூனியா டம்ப்ளிங்ஸ், ஸ்டிங்கி டோஃபு, டூரியான் பழம், அப்புறம் அந்த புளிச்ச பீன் ஜூஸ் எல்லாம் இருக்கு. வேற வழியில கண்டுபிடிக்கலான்னு ஹீரோ நினைச்சாலும் அது முடியாது. ஏன்னா விஷம் அந்த அளவுக்கு சாப்பாடோட சாப்பாடா மறைக்கப்பட்டிருக்கு. ஜாபாய்க்கு அவங்க குடும்பத்து பாய்சன் மாஸ்டர் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஏன் இந்த கெமிஸ்ட்ரி டீச்சரான கூட அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவன் சவால் விடுறான். மறுபக்கம் அந்த பச்சை முடி பையன் இது தனக்கு சாதகமான ஃபீல்டுன்னு ரொம்ப நிம்மதியா மோந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த குண்டு பையன் சாப்பாட்டு மேல ஏதோ ஒரு கெமிக்கலை ஊத்தி செக் பண்றான். ஒரு பொண்ணு மின்னலை வச்சு விஷத்தை கண்டுபிடிக்கிறா. டீச்சர் ஷிங்கன் அதை பார்த்துட்டு இவ இன்னமும் பாய்சன் டிடெக்ஷன்ல எக்ஸலண்டா இருக்காளே அப்படின்னு வியக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஹீரோ பக்கம் வராங்க. ஏன்னா எல்லாரும் அவங்க டேலண்ட்டை காட்டும்போது நம்ம ஹீரோ மட்டும் எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருக்கான். இதை ஓர கண்ணால கவனிச்ச ஜாபாய் மனசுக்குள்ள சிரிக்கிறான். பாவம், இவன் என்ன பண்ணுவான், எதை சாப்பிட்டாலும் சாக போறான்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு நக்கலா நினைக்கிறான். ஆனா அதே சமயம் அந்த மிதக்கிற தீவுல அந்த டிராகன் பொண்ணு டிவைன் டிராகன் மீன் பிடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. கடவுள் ஆனதுக்கு அப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே இந்த மீன் பிடிக்கிறத தவிர அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவ அப்படியே சும்மா படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட கண்ணுலையும் மூக்குலையும் ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ட்ரேல இருந்த எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு விடாம சாப்பிட்டுட்டான். இதை பார்த்த டீச்சர் ஷிங்கன்னால அவங்க கண்ணையே நம்ப முடியல. இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு அவங்க அப்படியே உறைஞ்சு நிக்கிறாங்க. டீச்சர் ஷிங்கன் ஹீரோவை பார்த்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா, இதுல உன் உயிரே போகலாம் அப்படின்னு பதறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள இவன மாதிரி முட்டாள்கள் வருவாங்கன்னு நான் முன்னாடியே யோசிச்சு அந்த விஷத்தோட அளவை டோசேஜை ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன நிம்மதி அடைகிறாங்க. அவங்க ஹீரோ கிட்ட இது உன்னை கொல்லாட, ஆனா ஒரு பயங்கரமான வயிற்றுப்போக்குக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஜாபாய்க்கு உள்ளுக்குள்ள ஒரே சிரிப்பு. டீச்சர் பாவம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நான் தான் எல்லா சாப்பாட்லயும் விஷம் வச்சனே, ஒரு மனுஷன் 5 தடவை செத்து போற அளவுக்கு அதுல விஷம் இருக்கு அப்படின்னு அவன் கணக்கு போடுறான். அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோவோட முகம் அப்படியே வெளுத்து போகுது. அவனோட கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு எல்லா இடத்துலயும் ரத்தம் பீறிட்டு வருது. அப்படியே அவன் தரையில விழுந்து செத்துட்டான். டீச்சர் ஷிங்கன் ஓடி போய் அவன் நாடி துடிப்பை செக் பண்ணிட்டு அவன் இறந்துட்டதா அனௌன்ஸ் பண்றாங்க. அங்க இருந்த ஒரு ஸ்டூடெண்ட், ஐயோ இது நியூஸ்ல எல்லாம் வருமே, ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துருமே அப்படின்னு பயப்படுறான். அதுக்கு இன்னொருத்தன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, இவன் என்ன ஏதாச்சும் பெரிய ஃபேமிலி பையனா இல்ல டாப் ஸ்காலரா, இவன் ஒரு சாதாரண ஆளு தான், சீனியர் இயர்ல ஸ்டூடெண்ட்ஸ் சாகிறதெல்லாம் இங்க ரொம்ப சகஜம் அப்படின்னு சொல்றான். 19வது ரேங்க்ல இருக்கிறவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ ஈஸியா அவன் ஒரு ரேங்க் மேல போயிடலாம். டீச்சர் ஷிங்கனுக்கு இவன் செத்ததுனால அவங்களோட ப்ரமோஷன் பாதிக்கப்படுமே அப்படின்னு தான் கவலை. அதே சமயம் அவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க. என் எக்ஸாம்ல எவன்டா விஷத்தை மாத்தி வச்சது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பிஇ டீச்சர் மேல தான் சந்தேகம் வருது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவுல தான் போட்டி போயிட்டு இருக்கு. அவங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ உயிரோட எழுந்திருச்சு உட்காந்துட்டான்.
டீச்சர் அப்படியே துள்ளி குதிச்சு பின்னாடி போறாங்க. அவங்க இத்தனை வருஷ கெரியர்ல இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்ல. இவன் என்னையே ஏமாத்திட்டானா அப்படின்னு அவங்க நம்ப முடியாம பாக்குறாங்க. ஹீரோ மெதுவா எழுந்து, டீச்சர், அந்த 5 ஐட்டம்லயும் விஷம் இருந்துச்சு, அதுல என்டிக் டிஸ்பர்சிங் பவுடர் கூட இருந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட் பண்றான். அப்போ அவனோட உள்ளங்கையில சில எழுத்துக்கள் மின்ன ஆரம்பிக்குது. அவன் கடைசியா அந்த 5வது விஷயத்தோட பேரு ஏர் எண்டிங் பாய்சன் அப்படின்னு சொன்னான். இது கேட்ட உடனே ஜாபாய்க்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவன் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி அவங்க செட்ல இருக்கிற ஒரு காண்டன்சேஷன் ரியால்ம் எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் இந்த விஷயத்த ரெடி பண்ணான். அந்த ஹீரோவை பத்தி தீர விசாரிச்சதுல அவன் ஒரு சாதாரண ஆளுன்னு தான் தெரிஞ்சது. அப்படி இருக்கப்போ ஒரு எக்ஸ்பர்ட் வச்ச விஷயத்திலிருந்து இந்த சாதாரண பையன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு அவனுக்கு ஒரே குழப்பம். அன்னைக்கு சாயங்காலம் லேப்ல டீச்சர் ஷிங்யான் ஒரு பெட்ரி டிஷ்ல இருந்த ஏதோ ஒன்ன செக் பண்றாங்க. அவங்களோட ஆரா சக்தியை வச்சு அந்த திரவத்தை ஆராயறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோவோட ரத்த சாம்பிள் தான். அவங்க பண்ண அனாலிசிஸ் படி ஹீரோ சொன்ன எல்லா பதிலுமே 100% கரெக்ட். அந்த முட்டாள் பிஇ டீச்சரால கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா இது ஒரு காண்டன்சேஷன் ரியால்ம் பாய்சன் மாஸ்டர் செஞ்ச வேலை தான். அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணவே அவங்களுக்கு பாதி லாத்திரி ஆகிடுச்சு. ஆனா ஹீரோ அதை அசால்ட்டா கண்டுபிடிச்சதை பார்த்தா அவன் ஒரு விசித்திரமான பிறவியா இருப்பான் போலன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே சமயம் புதுசா திறக்கப்பட்ட அந்த இம்மார்டல் புக் ஸ்டோர்ல நம்ம ஹீரோ புக்ஸை தேடிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட் இருக்கும்ல அவன் கனவுல கூட நினைக்கல. அந்த டிராகன் பொண்ணு டிவைன் டிராகன் இவனோட உள்ளங்கை மூலமா இவன் கிட்ட பேசுறா. இது அவனோட பிளட் லைன் ஃபார்பிடன் டெக்னிக் அப்படின்னு அவ சொல்றா. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாத அளவுக்கு நீ இவ்ளோ முட்டாளா இருக்கியே அப்படின்னு அவனை கிண்டல் பண்றா. அவசர காலத்துல ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும்னு அவங்க 2 பேரோட ஹெல்த் பார்ஸையும் அவ இப்போ ஒன்னா இணைச்சிட்டா. ஹீரோ இந்த மாதிரி என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் ரொம்ப வலிக்குது அப்படின்னு புலம்புறான். இம்மார்டல்ஸ், அதாவது தேவர்கள், சாதாரண மனுஷங்க கூட பேசுறதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு அவன் கேட்கறான். கடவுள்களுக்கு தான் முழு சுதந்திரம் இருக்குமேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா மனுஷங்களுக்கு நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ஸ், அதாவது அணு ஆயுதம் மாதிரி, எங்களோட ஒவ்வொரு அசைவையும் அந்த இம்மார்டல் பேலஸ் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு கசப்பான உண்மையை சொல்றா. அவ ஏற்கனவே ஒரு வாட்டி அவளோட சுய இஷ்டத்துக்கு பூமிக்கு இறங்கி வந்தாச்சு. அதனால இப்ப மறுபடியும் அவ சாதாரண மனுஷங்க கூட தொடர்பு வச்சுக்கிற விஷயம் அந்த இம்மார்டல் பேலஸுக்கு தெரிஞ்சா சில தேவர்கள் அவளை தேடி பிடிச்சு தண்டிக்க வருவாங்களாம். ஹீரோ அவகிட்ட, சரி அதெல்லாம் விடு, இந்த உலகத்துல இருக்கிற டாப் டியர் புதையல்கள், அதாவது டாப் டியர் ட்ரெஷர்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவ, நான் உனக்கு எதையெல்லாம் சொல்ல முடியுமோ அதை எல்லாத்தையுமே அந்த அட்வான்ஸ்டு பேமெண்ட் ஸ்கில்ஸ்லயே வச்சுட்டேன், நீ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் ஒழுங்கா ஃபாலோ பண்ண, அது போதும் அப்படின்னு சொல்றா. இப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோவோட கையில இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு, ஃபீமேல் ஸ்டாஃப், இதை பார்த்துடுறா. இந்த காலத்து ஹைஸ்கூல் பசங்க ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காங்கன்னு தெரியும், ஆனா அதுக்காக ஒரு புக் ஸ்டோர்ல வந்து இப்படி தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு ரத்தத்தை கொட்டுவாங்களா, மறுபடியும் இந்த ரத்தத்தை நான் தான் சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு சலிச்சுக்கிறா. ஹீரோ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நானே இந்த ரத்தத்தை அப்புறமா கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவ அங்க இருக்கிற சில புக்ஸை பத்தி அவகிட்ட டவுட் கேட்கறான். அவ, உனக்கு என்ன மாதிரி புக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்க, அவன், நான் இப்ப சீனியர் இயர் படிக்கிறேன், என்னோட டார்கெட் காண்டன்சேஷன் ரியால்முக்கு போகணுங்கிறது தான், அதுக்கு நல்ல ப்ரெப் புக்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கும்போதே இவன் இப்பவே காண்டன்சேஷன் ரியால்முக்கு போகணும்னு ஆசைப்படுறத பார்த்தா அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹீரோ, இந்த ரியால்ம் அடையிறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அப்பாவியா கேட்கறான். இவனுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லையேன்னு அவளுக்கு ஒரு நிமிஷம் இவன் நிஜமாவே சீனியர் இயர் தான் படிக்கிறானான்னு டவுட் வந்துருச்சு. அவ அவனுக்கு விளக்கமா சொல்றா, காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ நீ இந்த காண்டன்சேஷன் ரியால்மை அடைஞ்சிட்டா போதும், உனக்கு கண்டிப்பா சீட் கிடைச்சிரும். ஒருவேளை நீ இப்பவே அதை அடைஞ்சிட்டன்னா நீ டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் மூலமாவே காலேஜில் சேர்ந்துடலாம். ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு ஆசை மட்டும் அதிகமா இருக்கு, ஆனா அதற்கான அடிப்படை அறிவு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்றா. அப்புறம் அவ அங்க இருக்கிற 3 பெஸ்ட் செல்லிங் புக்ஸை அவன் கிட்ட காட்டுறா. உன்னால இதை புரிஞ்சுக்க முடிஞ்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுல இருந்து காண்டன்சேஷன் ரியால்ம் கல்டிவேஷன் கைட் புக்கை தேர்ந்தெடுக்கிறான். அவன் அந்த புக்கை கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தான். ஆனா அந்த ஸ்டாஃப் பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ண புக்கை அவன் எடுக்காததுனால அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ சொல்றத கேட்க மாட்டேங்கிறானேன்னு அவன் நினைச்சா. அவன் புக்கை வாங்கின உடனே அப்படியே மேலோட்டமா ஸ்கேன் பண்ற மாதிரி பார்த்தான். அந்த கஷ்டமான புக்கை இவன் எடுத்த உடனே கடைசி பக்கத்துக்கு திருப்புறத பார்த்துட்டு அந்த பொண்ணு, இவன் லாஜிக்கே இல்லாம தலைகீழா யோசிக்கிறானே, இவன் எல்லாம் உருப்பிட வாய்ப்பே இல்லைன்னு மனசுக்குள்ள முடிவே பண்ணிட்டா. அந்த புக்ல என்ன போட்டிருந்துச்சுன்னா, கண்டன்சேஷன் ரியல்முக்கு போகணும்னா கீ இல்லனா பாடி கல்டிவேஷன்ல லெவல் 10 வரைக்கும் முழுசா முடிச்சிருக்கணும். அது போக ஒரு கண்டன்சேஷன் பில்லோட உதவியும் கண்டிப்பா வேணும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தாறுமாறா எகிரி ரேம்பேஜ் பயங்கரமான காயங்களை உண்டாக்கும். அதனால இவனுக்கு நிறைய டாப் கிரேட் ஹீலிங் மெடிசின்ஸ் அப்புறம் உடம்ப ஸ்டேபிளா வச்சுக்கிற மருந்துகள்லாம் தேவைப்படும். இது ரொம்ப காஸ்ட்லியான அப்புறம் உயிருக்கே ஆபத்தான விஷயம். ஆனா ஹீரோ என்ன முடிவு பண்ணான்னா, ஜாங் குடும்பத்தோட எஸ்டேட்லயே போய் ஒரு கண்டன்சேஷன் பில்லை ரெடி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான்.
கட் பண்ணா அங்க ஒருத்தன் சத்தமா கத்திட்டு இருக்கான். ஒரு கண்டென்சேஷன் ரியல் லெவல் பாய்சன் மாஸ்டர் ஆகியும் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டை கொல்ல முடியலையேன்னு ஜாபாய் அவனை போட்டு திட்டுறான். அந்த ஆள் எங்கேயோ ஏதோ தப்பு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சுறான். இன்னொரு சான்ஸ் கொடுங்க, இந்த வாட்டி அந்த பையன் கண்டிப்பா செத்துருவான் அப்படின்னு சத்தியம் பண்றான். ஜாபாய்க்கு இப்போ பயம் வந்துருச்சு. ஏன்னா ஹீரோவோட ஸ்கோர் இப்போ கிளாஸ்ல 10வது இடத்துக்கு வந்துருச்சு. கண்ணுல இருக்கிற ஒரு முள்ளு மாதிரி இருக்கிற இவன் இவ்ளோ ஈஸியா மேல வர்றத ஜாபாயால தாங்கிக்கவே முடியல. உனக்கு இன்னும் 1 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள அவன் சாகலன்னா உன் தலை உருளும் அப்படின்னு மிரட்டுறான். அப்போ திடீர்னு மேல கூரையிலிருந்து ஒரு பெரிய சத்தம் வருது. எல்லாரும் எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு வாளை வச்சு கூரையை உடைச்சிட்டு உள்ள குதிக்கிறான். இந்த மோதலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாங் குடும்பத்தோட வீட்ல செக்யூரிட்டி ரொம்ப பலமா இருந்துச்சு. அப்போ 2வது மாடியில இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு தன் கூட வேலை செஞ்சவன் திடீர்னு செத்து விழுறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகிறான். அவன் டக்குன்னு ரேடியோவை எடுத்து யாரோ உள்ள புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வரான். ஆனா அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு அடி விழுது. அப்படியே நம்ம ஹீரோ 2வது மாடி பால்கனிக்கு தாவறான். அங்கேயும் கூரையில இருந்த செக்யூரிட்டி கார்டுங்களை அடிச்சு போடுறான். அப்போதான் ஜாபாய் அந்த பாய்சன் மாஸ்டர் கிட்ட ஹீரோவை கொல்றதுக்கு உனக்கு 1 வாரம் தான் டைம் அப்படின்னு டெட்லைன் கொடுக்கறத ஹீரோ கேட்குறான். ஹீரோ தன்னோட முழு சக்தியையும் கையில திரட்டி அப்படியே 2 மாடியை ஓட்ட போட்டுக்கிட்டு கீழே குதிக்கிறான். ஜாபாய் இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே தான் வாளை எடுத்து அவனோட தோள்பட்டையிலேயே ஒரு குத்து விடுறான். அந்த புது ஸ்டூடெண்ட்டை கிண்டல் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு ஜாபாய்க்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. அந்த வாள் மட்டும் இன்னும் ஒரு 2 இன்ச்சு தள்ளி இதயத்துல பட்டிருந்தா ஜாபாய் செத்திருப்பான். அடிபட்டாலும் ஜாபாய் விடாம ஹீரோவை திருப்பி தாக்க பார்க்கறான். அவன் தன்னோட பாம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹீரோவை தள்ளி விடுறான். ஹீரோவும் வாளை உருவிக்கிட்டு ஜாபாயோட அடியை தன்னோட கையாலேயே தடுத்து நிறுத்துறான். அந்த வேகத்துல ஜாபாய் அப்படியே 4-5 செவுத்துல மோதி கடைசியா ஒரு செவுத்துல போய் சொருகிக்கிறான். அப்போ திடீர்னு ஹீரோவை நோக்கி விஷ ஊசிகள் பாயுது. ஹீரோ ரொம்ப திறமையா தான் வாளை வச்சு தடுத்துட்டான். இருந்தாலும் அவன் கொஞ்சம் தடுமாறிட்டான். அப்போ ஒருத்தன் ஒரு விசித்திரமான ஆயுதத்தோட ஹீரோவை தாக்க வரான். அது ஒரு கம்பு மாதிரி இருக்கு, ஆனா அதோட நுனியில ஒரு மெட்டல் பூ மாதிரி விரியுது. ஹீரோ அதை வாளால தடுக்க பார்க்கறான். ஆனா அந்த ஆள் டக்குன்னு ஒரு பட்டனை அமுக்க அதிலிருந்து ஒரு கத்தி வெளிவந்து ஹீரோவோட கண்ணையே குறிவைக்குது. ஹீரோ டக்குன்னு தலை தப்ப சுதாரிச்சதுனால அவனோட முகத்துல ஒரு சின்ன கீறலோட அது போயிடுச்சு. அந்த ஆள் கொஞ்சம் பின்னாடி போய் நிக்கிறான். அப்போதான் அவனுக்கு புரியுது, ஓ இவன் தானா அந்த அதிர்ஷ்டத்துல என் விஷத்திலிருந்து தப்பிச்ச அந்த பையனா, நானே உன்னை தேடி வரலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்டியா அப்படின்னு சொல்றான். தான் முதல்ல வீசின அந்த விஷ ஊசிகள் சாதாரணமானது இல்லைன்னு அவன் மிரட்டுறான். இது எங்க பரம்பரை ரகசிய விஷம், இதை தொட்டாலே இந்த சின்ன பையன் இந்நேரம் செத்துருக்கணுமே அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். ஹீரோவோட கன்னத்துல இருந்து ரத்தம் வழியுது. ஆனா அவன் அந்த பாய்சன் மாஸ்டரை ஒரு லுக்கு விட்டான் பாருங்க, அந்த ஆளுக்கே ஒரு நிமிஷம் நடுக்கம் வந்துருச்சு. அடுத்த செகண்ட் ஹீரோ அங்க இல்ல. மின்னல் வேகத்துல ஜாபாய் பக்கம் பாஞ்சு அவன் மேல வாள வைக்கிறான். ஜாபாய குத்த போக அவன் தப்பிச்சிடுறான். ஹீரோ வாளை சுழற்றும் போது மறுபடியும் சில விஷ ஊசிகள் அவன் பக்கம் வருது. அந்த பாய்சன் மாஸ்டருக்கு செம்ம கடுப்பு. என்ன மதிக்காம நீ பாட்டுக்கு அவன்கிட்ட போறியா அப்படின்னு கத்துறான். அதோட இவ்வளவு பவர்ஃபுல் விஷம் ஏறியும் இவன் இன்னும் எப்படி நிக்கிறான்னு அவனுக்கு புரியல. ஹீரோ அங்க இருந்து ஒரு பொருளை உடைக்கிறான். அந்த பாய்சன் மாஸ்டர் ஜாபாய் கிட்ட நீ ஓடிடு, நான் இவனை ஊசி மலையால கவர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஜாபாய் ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சு ஓடுறத ஹீரோ பாக்குறான். ஜாபாய் தப்பிச்சிட்டான். இப்போ அந்த பாய்சன் மாஸ்டர் தன்னோட கண்டென்சேஷன் ரியல் பவரை காட்ட முடிவெடுக்கிறான். செவுத்துல குத்துன அந்த ஊசிகள்ல இருந்து ஒரு பச்சை கலர் புகை கிளம்புது. ஹீரோவுக்கு இருமல் வருது. அந்த விஷப்புகை ஊசியை விட ரொம்ப பவர்ஃபுல்னு அவனுக்கு புரியுது. அவனோட தோள்ல விஷம் ஏற ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே செத்து விழுந்துடுறான். பாய்சன் மாஸ்டர் கத்தி சிரிக்கிறான். எல்லா விஷத்துக்கும் நீ இம்யூன்னு நினைச்சியா, என்னோட ஃபினிஷிங் மூவ்ல முடிஞ்சிட்டியேடா அப்படின்னு கிண்டல் பண்றான். ஆனா திடீர்னு அங்க இருந்த ஒரு சிலை பாதியா வெட்டுப்படுது. ஹீரோ கண்ணை திறந்து தான் வாளை எடுத்து அந்த பாய்சன் மாஸ்டரை ஒரே வெட்டுறான். அந்த ஆளுக்கு அப்பந்தான் புரியுது தான் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. உண்மையில என்ன நடக்குதுன்னா, அந்த டிராகன் பொண்ணு டிவைன் டிராகன் இப்போ ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்றா. கிளே அவதார் டெக்னிக் மூலமா ஹீரோவுக்கு வர்ற பாதிப்பை வேற பக்கம் திருப்பி விடுறா. அதனால இப்போ ஹீரோவுக்கு அடிபட்டா அவ உடம்புல ரத்தம் வராது. ஆனா ஹீரோவோட 2 அவதாரங்கள் அடுத்தடுத்து அழிஞ்சதுனால ஹீரோ ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கான்னு அவளுக்கு தெரியுது. என்ன நடக்குதுன்னு அவ செக் பண்ணி பாக்குறா. அப்போ நம்ம ஹீரோ யாரையோ வெட்டிக்கிட்டு இருக்கிறத அவ பாக்குறா. அந்த பாய்சன் மாஸ்டரால நம்பவே முடியல. ஒரு கண்டென்சேஷன் ரியல் கல்டிவேட்டர் ஆகியிருந்தும் ஒரு சாதாரண ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் ரியல் பையன்கிட்ட தோத்துட்டோமே நினைச்சு ரத்தம் கொட்டி அப்படியே செத்துடுறான். அவன்கிட்ட நாடி துடிப்பே இல்ல. ஹீரோ அவன்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் லூட் பண்றான். அதெல்லாம் அவனுக்கு பெருசா உதவாட்டியும் வித்தா காசு கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் ஜாபாய் ஒரு மலைப்பாதையில மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்கான். பயத்துல ஓடுனதுல அவனுக்கு சுத்தமா மூச்சே இல்ல.
ஃபோனை வேற அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு. அதனால அந்த வழியா வந்த ஒரு காரை நிறுத்தி அவங்க கிட்ட ஃபோன் வாங்கி தான் ஆட்களுக்கு ஃபோன் பண்றான். அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் மேல அவனுக்கு செம்ம கோபம். இந்த ஜாங் குடும்பத்துக்கிட்டயே பழி வாங்க வருவியா? எங்க குடும்பத்து அசாசின்களை எல்லாம் ஒன்னா திரட்டி உன்னையும் உன் குடும்பத்தையும் மொத்தமா அழிச்சிடுறேன்டா அப்படின்னு சபதம் போடுறான். அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ திடீர்னு அங்க தோன்றி யார கொல்ல போற அப்படின்னு கேக்குறான். ஜாபாய் மிரண்டு போறான். ஹீரோ வாளால தாக்க ஜாபாய் எப்படியோ தப்பிச்சிடுறான். ஜாபாய் தன்னோட 100 ரிஃபைன்டு ஸ்டீல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் உடம்ப பலப்படுத்திக்கிறான். ஆனா ஹீரோவோட வாள் அவனோட கையை கிழிச்சிடுச்சு. ரத்தம் சொட்ட சொட்ட அவன் கொஞ்சம் பின்னாடி போறான். அவன் சுதாரிச்சு நிக்கிறதுக்குள்ள ஹீரோ ஒரு மின்சார பந்தா அவன் முகத்துல வீசுறான். அது வெடிச்ச வேகத்துல ஜாபாய் அப்படியே அந்த மலை உச்சியிலிருந்து உருண்டு கீழே விழுந்துடுறான். தரையில பலமா மோதி அவனால நகரவே முடியல. ஹீரோ அவனை முடிச்சிடலான்னு பின்னாடியே வர்றான். ஜாபாயால கை கால கூட அசைக்க முடியல. டே, நான் ஜாங் குடும்பத்து வாரிசுடா, என்னை தொட்டா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்ட பாக்குறான். ஆனா ஹீரோ அதை எல்லாமே ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஒரே வெட்டு, ஜாபாயோட தலை துண்டா விழுந்துருச்சு. அவன் தலையை வெட்டிட்டு நின்னப்போ ஜாபாய் சாகிறதுக்கு முன்னாடியும் தன் குடும்ப பின்னணியை சொல்லி மிரட்டினதை நினைச்சு ஹீரோ சிரிச்சான். அந்த டிராகன் கிங் எல்லா பாதிப்பையும் எடுத்துக்கலன்னா நீ என்னை எப்பவோ கொன்னிருப்ப அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறான். அப்புறம் ஆதாரமே இல்லாம இருக்கணும்னு அந்த உடம்பை எரிச்சு சாம்பலாக்கிட்டான். ஆனாலும் ஜாங் குடும்பம் ஆதாரமே இல்லைனாலும் தான் மேலதான் சந்தேகப்படுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதுவும் இல்லாம அவன் இன்னும் அவங்களோட பேட்டன்டட் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால ஃபியூச்சர்ல கண்டிப்பா பெரிய மோதல் வரும்னு அவனுக்கு புரியுது. ஆனாலும் தன்னோட பழிவாங்கல் வீண் போகலையேன்னு அவனுக்கு ஒரு திருப்தி. அவன் அவசரமா அங்கிருந்து கிளம்பினாலும் சில விலை உயர்ந்த பொருட்களை திருடிட்டு வந்துட்டான். அதுல மிக முக்கியமானது கண்டென்சேஷன் பில்ஸ். அவனுக்கு மொத்தம் 3 மாத்திரைகள் கிடைச்சிருக்கு. ஜாபாயோட அண்ணன் ஒரு மாத்திரை வாங்குறதுக்கே டிராகன் கிங்க்கு என்னென்னவோ பலி கொடுத்து கஷ்டப்பட்டான். ஆனா இவனுக்கு 3 கிடைச்சிருச்சு. பெரிய செக்ட்ல இருக்கிற சிஷ்யர்களுக்குள்ள எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான உறவு முறை இருக்குன்னு இப்ப அவனுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம தங்கம், வெள்ளி, புதையல், டாலிஸ்மன், அப்புறம் சில சாதாரண பிளேடுன்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டான். இதெல்லாம் வித்து காசாக்கணும்னு பிளான் பண்றான். ஹீரோ விற்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே அந்த சிஸ்டம் ஒரு புது சேல்ஸ் சிஸ்டமா காட்டுது. அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டதுல இருந்து இப்படி ஒரு பாப்அப் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் அந்த நாத்தம் எடுத்த டிராகன் பண்ண வேலையா தான் இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ அந்த சிஸ்டம் ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரியே மாறி இவன் கிட்ட பேசுறது ரொம்ப ஓவரா இருக்கு. திடீர்னு அவனுக்கு ஒரு பயம். முதல்ல நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணுண்டா சாமி அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு சக்கரம் தெரியுது. அதுல கல்டிவேஷன் டெக்னிக், மேஜிக் ஆர்டிஃபேக்ட்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவன் செல் ஆப்ஷனை கிளிக் பண்றான். அவன்கிட்ட இந்த டைனமிக் மான்லே, அந்த வால், ஹாரிசாண்டல் பிளேட், பாய்சன் லோட்டஸ், தங்க கட்டிகள்னு எல்லா குப்பைகளையும் வித்துட்டான். அவனோட அக்கௌண்ட்ல இப்போ 1,54,178 வென் கிரெடிட் ஆயிடுச்சு. உடனே அந்த சிஸ்டம் அப்படியே பிரகாசமா மின்ன ஆரம்பிக்குது. சிஸ்டத்துல அந்த ஹெவன் ஓப்பனிங் பிளேட 1 மில்லியனுக்கு, அதாவது 10 லட்சத்துக்கு விக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு செம்ம காண்டு. டேய், நான் வித்த எல்லா பொருளும் சேர்ந்து 1.05 மில்லியன் தான் வந்துச்சு. ஆனா இந்த ஒரு கத்திக்கு மட்டும் 1 மில்லியன் கேக்குறியா அப்படின்னு அவன் கடுப்பாக்குறான். இதே குவாலிட்டியில வெளியில இதோட கம்மி விலைக்கு பொருட்கள் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். இது சுத்த கொள்ளடா அப்படின்னு அவன் கத்துறான். அவன்கிட்ட காசு இல்லைன்னு இல்ல, ஆனா அந்த பொருளுக்கு அவ்வளோ காசு கொடுக்க அவனுக்கு மனசு வரல. அதனால வேற ஏதாச்சும் உருப்படியா இருக்கான்னு செக் பண்ண போறான். அங்க ஒரு பாக்கெட் பேண்ட்ஸ் இருந்துச்சு. அதோட விலை 50,000. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான, சீக்கிரம் கிழியாத ஒரு பேண்ட். அதோட 2 சைடு பாக்கெட்டும் ஸ்பேஷியல் பேக்ஸ், அதாவது பெரிய இடத்த சின்ன பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. அதுல நிறைய பொருட்களை போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்னு அவனுக்கு தோணுச்சு. அவன் அதுல 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு 2 பேண்ட் போல மிச்சம் 95,47,718 ரூபாய் வென் பேலன்ஸ் வச்சிருக்கான். அப்புறம் மத்த ஐட்டங்களையும் பாக்குறான். பாயிலிங் பிளட்னு ஒரு பிரீமியம் ஐட்டம் இருக்கு. அதோட விலை 6 லட்சம். இதை யூஸ் பண்ணா அவன் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வெளியே போகுதோ அந்த அளவுக்கு அவனோட அட்டாக் பவர் அதிகமாகும். அடுத்து ஸ்விஃப்ட் ஐ கான்டாக்ட் லென்ஸ்னு ஒன்னு இருக்கு. விலை 50,000. இது டைனமிக் விஷனை 50% அதிகமாக்கும். இதனால வேகமா வர எதையும் ஈஸியா பாத்துடலாம். அப்புறம் ஆன்டி இம்பாக்ட் ஷர்ட் ஒன்னு வாங்குறான். விலை 1 லட்சம். இந்த டிஷர்ட் அவனை விட ரொம்ப ஸ்ட்ராங். அதனால துணி கிழிஞ்சிரும்னே நீ கவலைப்பட தேவையில்லை. கடைசியா கிரிப் ஷூஸ் 2 லட்சத்துக்கு வாங்குறான். இதோட சோல் ரொம்ப பவர்ஃபுல். ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணா எந்த சர்ஃபேஸ்லயும் அப்படியே ஒட்டிக்கும். செவுத்துல கூட நடக்கலாம். ஆனா இது அவனோட கல்டிவேஷன் லெவலை பொறுத்து தான் வேலை செய்யும். மொத்தமா அவன் 9,50,000 வென் செலவு பண்ணிட்டான். இப்ப அவன் அக்கௌண்ட்ல வெறும் 4,718 வென் தான் பேலன்ஸ் இருக்கு. இத பார்த்த உடனே அவனுக்கு அழுகையே வந்துருச்சு. ஆனா இத மேல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த டிவைன் டிராகனுக்கு சிரிப்பா வருது. என் மேல பிளட் கர்ஸை போட்டுட்டு நீ அவ்வளோ சீக்கிரம் செத்துற முடியாது மகனே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா.
அங்க அந்த மிதக்கும் தீவுல ஒரு பூனை லார்ட் டிராகன் கிங் அப்படின்னு நம்ம டிராகன் பொண்ணை கூப்பிடுது. அந்த மனுஷன் போட்ட பிளட் கர்ஸை உடைக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டதா அந்த பூனை சொல்லுது. உடனே அவ அந்த பூனையோட ஒரு பலிபீடம் நோக்கி போறா. அந்த பூனை ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. இந்த ஹீரோவோட பரம்பரை ஒன்னும் அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது. அவனோட முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப லோ லெவல் ராட்சச மிருகங்கள் மேலதான் இந்த சாபத்தை போடுவாங்களாம். ஆனா அந்த மிருகங்களால இவங்களுக்கு வர அடியை தாங்கிக்க முடியாது. அதனால அவங்க சீக்கிரமே செத்து போயிடுவாங்க. இதனாலதான் எந்த பெரிய செக்டும் இவங்க குடும்ப ரத்தத்தை மதிக்கல. மனுஷ உலகத்துல இவன் எப்போதுமே ஒரு சாதாரண ஆடுதான். இதை கேட்ட உடனே டிராகன் பொண்ணுக்கு கோபம் வருது. அப்புறம் எப்படி ஒரு தேவதையான ஏ மேல இவனால சாபம் போட முடிஞ்சது? நான் டிராகன் கிங் ஆச்சே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பூனை, நீங்க மனுஷ உலகத்துக்கு வந்தப்போ அந்த செலஸ்டியல் எம்பரர் போட்ட கட்டுப்பாடால உங்களோட பவர், அதாவது கல்டிவேஷன் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம சாக போற நேரத்துல அந்த பையனுக்கு இருந்த உயிர் பிழைக்கணுங்கிற வெறி அவனோட சாபத்தோட சக்தியை ரொம்ப அதிகப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லுது. ஆனா ஒரு சின்ன நிம்மதி என்னன்னா, இந்த சாபம் ஹீரோவோட கல்டிவேஷன் லெவலை பொறுத்து தான் இருக்கும். அவன் ஒரு சாதாரண ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் ரியம்ல இருக்கிறதுனால உங்களோட அந்த பெரிய ஹெல்த் பார்ல ஒரு சின்ன பகுதியை தான் அவனால யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு சின்ன பகுதி தீந்துருச்சுன்னா அவன் செத்துருவான். அப்போ அந்த மந்திர சக்கரம் ரெடி ஆகுது. அந்த பூனை சொல்லுது, சரியான நடுவுல வந்து நில்லுங்க அப்படின்னு. அவளுக்கு மேல மந்திர வட்டங்கள் உருவாகுது. திடீர்னு அவ உடம்புல இருந்து ஏதோ ஒன்னு வெளியே வர்ற மாதிரி ஒரு பயங்கரமான வலி. அவ அப்படியே அலறா. அதே சமயம் பூமியில ஹீரோ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவ உடம்புல இருந்து வந்த அந்த ஒரு கோடு ஹீரோவோட உடம்புக்குள்ள நுழையுது. அந்த பிளட் கர்ஸ் ஆனது இப்போ ஒரு உருவமா மாறினதை அவ பாக்குறா. அவ தன்னோட முழு சக்தியும் கையில திரட்டி அந்த சாபத்தோட பிணைப்பை வெட்டியடியலாம்னு பாக்குறா. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல அவ கதவை யாரோ தட்டுறாங்க. வந்து நிக்கிறது ஒரு தூதுவன். செலஸ்டியல் மினிஸ்டர் உங்களை உடனே கூப்பிடுறாரு அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். அந்த பூனைக்கு ஒரே குழப்பம். ஏன் ஒரு தாலிஸ்மன் மூலமா மெசேஜ் அனுப்பாம நேர்ல ஆள் அனுப்பி கூப்பிடுறாங்க அப்படின்னு அது யோசிக்குது. டிராகன் பொண்ணுக்கும் ஒரு சந்தேகம் வருது. வரவன் நல்ல எண்ணத்தோட வரலன்னு அவளுக்கு புரியுது. அவ அந்த தர்பார்ல இருக்கிற சிம்மாசனத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறா. ஆனா அந்த சீட் காலியா இருக்கு. திடீர்னு நீ அங்க உட்காரணுமா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அந்த சிம்மாசனத்தோட வலது பக்கத்துல ஒரு ஆள் வரான். செலஸ்டியல் எம்பரர் வெளியே வந்து பல வருஷம் ஆச்சு. அதனால இந்த சிம்மாசனம் பல காலமா காலியா தான் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்தா ஒன்னும் தப்பில்ல அப்படின்னு அவன் சொல்றான். அவனை நக்கலா பார்த்து, இந்த இடத்துல உட்காரணும்னு உனக்கு எவ்வளவு ஆசைன்னு எல்லா இம்மார்டல்ஸ்க்கும் தெரியும். என்கிட்ட இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ் எல்லாம் ஆடாத. எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு நேரடியாவே கேட்டுறான். அவன் சிரிச்சுக்கிட்டே விஷயத்துக்கு வரான். நீ இன்னும் அதே கோவக்காரியா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வரான். நீ ஹை இம்மார்டல் பதவிக்காக விண்ணப்பம், அதாவது ப்ரொமோஷன் அப்ளிகேஷன் போட்டிருந்தல்ல, அது நிராகரிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவளுக்கு செம்ம கோவம். ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட எல்லைகளையும் அவளுக்கு கீழே இருந்த ஆட்களையும் விட்டுட்டு இம்மார்டல் பேலஸ்ல சேர்ந்ததே 100 வருஷம் கழிச்சு உனக்கு ஹை இம்மார்டல் பதவி தரோன்னு இவங்க கொடுத்த வாக்குறுதிக்காக தான். அதுக்காக அப்போ இருந்த நிலைமை வேற, இப்போ நிலைமை வேற. இப்போ நிறைய சின்ன சின்ன இம்மார்டல்ஸ் எல்லாம் ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை வச்சு உனக்கு மட்டும் பதவி கொடுத்தா மத்தவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். அவன், நீ இன்னும் கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துட்டு உன் கல்டிவேஷன் லெவலையும் ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ அங்கிருந்து காணாம போயிட்டா. டிராகன் பொண்ணை இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்ததை பார்த்து அந்த பூனைக்கு ஆச்சரியம். ஆனா அவ வர்ற வேகத்தையும் அவ முகத்துல இருக்கிற கோவத்தையும் பார்த்தப்போ இது நல்லதில்லைன்னு அந்த பூனைக்கு புரிஞ்சிடுச்சு. அவ அந்த மலை உச்சிக்கு வந்து இறங்கின வேகத்துல ஒரு பெரிய வெடிப்பு உண்டாகுது. அந்த காடே அதிருது. அந்த அதிர்ச்சியில பூனை ஒரு பாறையில தலை குப்புற போய் விழுது. நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அது கேக்குது. அவ அந்த பாறைகள் மேல படுத்துக்கிட்டே நக்கலா சொல்றா, ஓ நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், கைகாலெல்லாம் கட்டப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், மற்றபடி எல்லாம் ஓகே தான் அப்படின்னு காண்டா பேசுறா. ஒரு மலையையே சிதறடிச்சவ இப்படி பேசுறத பார்த்து பூனைக்கு ஒன்றும் புரியல. அவளோட பொறுமை முடிஞ்சிடுச்சு. இனிமே அந்த ஹீரோவை வச்சு தான் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா. இன்னொரு பக்கம் மனுஷ உலகத்துல நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனோட சத்தத்துல அங்கிருந்த ஒரு பறவைக்கு தூக்கமே போயிடுச்சு. கடைசியா சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஸ்பிரிட் அட்ராக்டிங் பிரீத்திங் டெக்னிக் கம்ப்ளீட்டட். இதோட அவனோட ஃபவுண்டேஷன் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இனி அந்த கண்டென்சேஷன் ரூம்குள்ள நுழைய வேண்டியதான் பாக்கி. அவன் ஏற்கனவே பண்ண அட்வான்ஸ் பேமெண்ட் மூலமா எல்லா எலமெண்ட்ஸும் ரெடியா இருக்கு. அவன் தன்னோட அட்வான்ஸ் கல்டிவேஷன் கண்டென்சேஷன் ரியல்மை ஆக்டிவேட் பண்றான். அவனோட உடம்புக்குள்ள சக்தி அப்படியே பாயுது. அந்த பவர் ஒரு ஒளிக்கீற்றா வானத்தை நோக்கி பாயுது. சுத்தி இருந்த இடம் முழுக்க புகமண்டலமா மாறுது. மெதுவா அந்த புகை விலகுது. அவனோட கண்கள் அப்படியே ரத்த செவப்பா மின்னுது. அந்த கண்டென்சேஷன் ரியலம் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணதுனால இப்போ அவனோட உடம்பு பலம், மனா, மேக்ஸ் ஹெல்த் எல்லாமே பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அவனோட அறிவுத்திறனும் எதையும் புரிஞ்சிக்கிற வேகமும் பயங்கரமா கூடிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த லெவலுக்குனே இருக்கிற ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் அப்புறம் ஆயுதங்களையும் அவன் அன்லாக் பண்ணிட்டான். இந்த லெவலுக்கு போக அவன் என்னென்ன வச்சிருக்கணும்னு ஒரு லிஸ்ட் வருது. ஒரு கண்டென்சேஷன் பில், 10 ஃபவுண்டேஷன் ஸ்டெபிலைசிங் பில்ஸ், 3 பாட்டில் ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் லெவல் 10 ஸ்பிரிட் அட்ராக்டிங் ரல்ம். என்னது இவ்வளவுதானா? இது எல்லாமே என்கிட்ட ஏற்கனவே இருக்கே அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். விஷயம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சதுன்னு நினைச்சான்.
ஆனா அங்கதான் ஆப்பு வச்சது சிஸ்டம். திடீர்னு ஒரு சைட் குவெஸ்ட் வருது. நேரம் முடியறதுக்குள்ள அந்த ரகசிய இடத்தை காலி பண்ணணும். ஆனா ஒரு ட்விஸ்ட். உனக்கு ஹெமரேஜ் கர்ஸ், ரத்தம் வெளியேறும் சாபம் இருக்கும்போதே இதை முடிக்கணும். மிஷின் முடிஞ்சதும் நீ வாங்கின அட்வான்ஸ் லெவலுக்கு வட்டியா உன்னோட கல்டிவேஷன்ல 30% பிடிச்சுக்கப்படும். லேட்டா கட்டினா வட்டிக்கு வட்டி போடப்படும்னு சொல்லுது. இந்த டெமன் கேவ் எங்க இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு அவன் சொல்லும்போதே அவனுக்கு கீழே ஒரு சிவப்பு வெளிச்சத்தோட மந்திர வட்டம் உருவாகுது. அவன் எதுக்கும் ரெடி ஆகிறதுக்குள்ள அவன் அப்படியே உள்ள இழுக்கப்படுறான். அவன் கீழே விழ ஆரம்பிக்கும் போதே 20 நிமிஷம் டைமர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு அவன் புலம்புறான். அதுவும் கீழே கூர்மையான இரும்பு முட்கள் இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு பகீர்னு ஆகுது. தான் கையிலையும் கால்லையும் சக்தியை திரட்டி அந்த செவித்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நழுவி வர்றான். கரெக்டா அவனோட பின்னம் பக்கம் அந்த முள்ளுல குத்த போற நேரத்துல 1 இன்ச்சு கேப்ல அப்படியே நின்னுட்டான். அப்பாடா உயிர் தப்பிச்சேன் அப்படின்னு மூச்சு விடுறான். இப்போ ஹெல்த் பார் பெருசா இருந்தாலும் அடிபட்டா வலிக்கும்ல. அதுவும் அந்த ரத்தம் கொட்டுற சாபம் எப்ப வரும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் காயப்படாம இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அப்போ திடீர்னு ஒரு மெட்டல் கை அவனை நோக்கி பாயுது. நல்ல வேலையை அவன் அதை பார்த்துட்டான். உடனே தரையில குனிஞ்சு அந்த மெட்டல் கையிலேருந்து தப்பிச்சான். அவன் தப்பிச்ச அடுத்த செகண்டு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய முள்ளு அவன் மேலே பாயுது. அதை தன் வாளால் அப்படியே 2ஆ வெட்டி எறிஞ்சான். அவனோட வேகம், பலம், அப்புறம் ரிஃப்ளெக்ஸு எல்லாமே இப்போ வேற லெவலில் இருக்குது. இரும்பை வெட்டுற அளவுக்கு அவன்கிட்ட பெரிய கத்தி இல்லைனாலும் தன்னோட மேஜிக் பவரை வாளில் ஏற்றுனதுக்கப்புறம் ஒரு மனுஷனோட இடுப்பு அளவுக்கு தடிமனாக இருக்கிற கல் கையை கூட ஒரே வெட்டில் அவனால் துண்டாக்க முடியுது. இதெல்லாம் அவனோட பேசிக் கல்டிவேஷன் இம்ப்ரூவ் ஆனதுனால கிடைச்ச பலம். தொடர்ந்து அட்டாக் வரதால அவன் ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்டில் மேலே நோக்கி ஓடுறான். அந்த பள்ளத்திலிருந்து எப்படியாவது வெளியே வந்துடலான்னு பார்த்தா எக்ஸிட் வழியே ஒரு பெரிய கை மறைச்சு நிற்குது. முன்னாடியும் பின்னாடியும் எதிரிகள் அவனை வளைச்சிட்டாங்க. அவன் விடாம பிளாக் நெதர் ஃபிஸ்ட் கோர் தண்டரை யூஸ் பண்ணி சுத்தி இருந்த எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்றான். இப்போ டைமர்ல 17 நிமிஷம் 36 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. அப்போ தரையிலிருந்து மனுஷ உருவத்துல சில பாறை மனிதர்கள் வராங்க. அவங்க பார்க்கறதுக்கு ஒரு பாறை மாதிரியும் அதே சமயம் ஒரு வீரனை போலவும் இருக்கிறாங்க. கையில ஒரு பெரிய சம்மட்டிய கருவியா வச்சிருக்காங்க. நேரமே இல்லாதப்போ இவனுங்களுக்கு ஹெமரேஜ், ரத்தம் வெளியேறுதல் சாபம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் கொட்டுற வலி தாங்க முடியாம அவன் மண்டியிட்டு விழப்போறப்போ ஒரு பாழை வீரன் தன் சம்மட்டிய அவனுக்கு மேல ஊங்குறான். அந்த சம்மட்டி கீழே இறங்கும்போது ஒரு பெரிய கை அதை தடுத்து நிறுத்துது. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோ அவசரமா வாங்கின அட்வான்ஸ்ட் பேமெண்ட் வாங்கின ஸ்டோன் கோலமோட கை. இப்போ அவனுக்கு ரத்தம் அதிகமாக வெளியேறதுனால பாய்லிங் பிளட் பவர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதனால அவனோட அட்டாக் பவர் தாறுமாற ஆகிடுச்சு. அவனுக்கு தன் கத்தியை வச்சு அந்த பாறை வீரனை அப்படியே 2ஆ பொளந்துட்டான். அப்போது சிஸ்டம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இந்த ஸ்டோன் கோலம்க்கு ட்ரைனிங் கொடுத்து முழுமைப்படு. இந்த கோலத்தை உன் கண்ட்ரோலில் வச்சு எதிரிகள் மேலே விதவிதமான அட்டாக் டெக்னிக்ஸை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுது. அவனோட முன்னேற்றம் இப்போ 0/5 இருக்கு. அந்த பாறை வீரர்களை காலி பண்ண அவன் அந்த ஸ்டோன் கோலம் கையை ஏவறான். அந்த பெரிய கை ஒருத்தனை அப்படியே நசுக்குது. மற்றவங்கள ஓங்கி ஒரு குத்து விடுது. அந்த கோலம் கை அப்படியே காத்துல நிக்குது. கட் பண்ணா இன்னொரு இடத்துல ஒரு பயங்கரமான சீன். ஜிக்கியான் ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிற ஒரு பொண்ணை ஓங்கி அரைஞ்சி எழுப்புறான். அந்த பொண்ணு மெதுவா கண்முழிக்கிறா. அவளுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பலிபீடம் இருக்கு. நான் ஒரு சோடா தானே குடிச்சேன், அதுக்குள்ள இங்க எப்படி வந்தேன் அப்படின்னு அவளுக்கு புரியல. அங்க நிக்கிற அவளோட மேனேஜர் ஜிக்கியான் கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறா. ஜிக்கியான் செம்ம கடுப்புல இருக்கான். அவன் அந்த கண்டென்சேஷன் பில்லை சாப்பிட்டும் அவனால அடுத்த லெவலுக்கு போக முடியல. அது மட்டும் இல்லாம அந்த டிராகன் இப்போ இவன் கொடுக்குற பலியை ஏத்துக்க மாட்டேங்குது. அதனால வேற ஒரு கடவுளுக்கு பலி கொடுத்து எப்படியாவது இன்னொரு மாத்திரையை வாங்கிடலான்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான். அந்த கருப்பு முடி பொண்ணு, அதாவது அவனோட அசிஸ்டன்ட், தன்னை தான் பலி கொடுக்க போறான்னு தெரிஞ்ச உடனே மிரண்டு போயிடுறா. மாசம் 3000 வெண் சம்பளத்துக்கு மாடு மாதிரி உழைச்சது பத்தாதுன்னு இப்போ உயிரையும் பலி கொடுக்கணுமா? கம்பெனி கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் இல்லையே அப்படின்னு அவ கத்துறா. அதுக்கு அவன் நக்கலா, நீ சைன் பண்ணது லேபர் ஏஜென்சி கூட, எங்க கம்பெனிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி அவ கழுத்துல வைக்கிறான். பேசுனது போதும், கிளம்பு அப்படின்னு அவன் சொல்ல அவ என்னை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சிரா. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான வெடிப்பு. ஒரு மரத்தடியை வச்சு நம்ம ஹீரோ அங்கே வந்து இறங்குறான். தான் எம்ப்ளாயீஸை சொந்த பிள்ளைங்களை மாதிரி பார்த்துப்பேன்னு பில்டப் கொடுத்த அந்த மேனேஜரை பார்த்து ஹீரோ தன்னோட நடுவிரலை காட்டி செம்மையாக அசிங்கப்படுத்துறான். இந்த நேரத்தில் ஹீரோ அந்த ஸ்டோன் கோலம் ட்ரைனிங் ஃபேஸை முழுசாக முடிச்சிட்டான். ஹீரோவை அங்கே பார்த்த உடனே ஜிக்கியானுக்கு தலை சுத்திருச்சு. அவனோட தாடையே கீழே விழுந்துருச்சு. அவனால் நம்பவே முடியல. வெளியே இருந்த மெக்கானிக்கல் கோலங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு ஜிக்கியான் அதிர்ச்சியில் கேட்குறான். அதுக்கு ஹீரோ, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறது உனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லையே, நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன்னு யாரோ உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். செத்துப்போனால் அவனோட தம்பி ஜபாய் பற்றி ஹீரோ பேசின உடனே, என் தம்பியை நீ தான் கொன்னியா அப்படின்னு ஜிக்கியான்னு கேட்குறான். ஆனால் அவனுக்கு தம்பி செத்ததை விட அவன்கிட்ட இருந்த அந்த கண்டென்சேஷன் பில் மேலே தான் கண்ணு.
அவனோட மாத்திரை இப்போ உங்ககிட்ட தானே இருக்கு, அதை மரியாதையை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அவனுக்கு தம்பி மேலே பாசமே இல்லை. அவனோட கௌரவத்துக்காக தான் முன்னாடி ஹீரோவை கொல்ல பார்த்தான். இப்போ தம்பி செத்த உடனே அவன் சொத்துக்கெல்லாம் தான் வாரிசுன்னு நினைக்கிறான். ஆனால் ஹீரோவோட பாம் டெக்னிக்கை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோவோட அடிப்பட்ட வேகத்தில் ஜிக்கியானோட வலதுகை அப்படியே சுக்குநூறாக வெடிச்சு சதுருது. அந்த கருப்பு முடி பொண்ணு பயத்தில் முகத்தை திருப்பிக்கிறா. ஜிக்கியானோட உடம்பு அப்படியே அந்த பலிபீடத்தில் போய் விழுது. அவனோட ரத்தம் அங்கே கொட்டின உடனே அந்த பலிபீடத்துக்கு அந்த பக்கம் இருந்த ஏதோ ஒரு பயங்கரமான மிருகம் கண் முழிச்சிடுச்சு. ஹீரோக்கு ஒரு வில்லங்கமான ஆறா அங்கே வீசுறது புரியுது. இப்போ டைமரில் வெறும் 9 நிமிஷம் 20 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. ஹீரோ டக்குன்னு அந்த பொண்ணோட சங்கிலியை வெட்டி விடுறான். அந்த பொண்ணு ஹீரோவை அடையாளம் கண்டுக்கிட்டா. கம்பெனியை விட்டுட்டு ஒரு தடையமே இல்லாமல் போன இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக வருவான்னு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. விளக்கமாக பேச இப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலத்தை வச்சு அவளை பத்திரமா வெளியே அனுப்ப பார்க்குறான். அந்த பெரிய கோலம் கை அவளை தூக்குன உடனே அவளுக்கு பேச்சே வரல. அதே சமயம் அந்த இருட்டான பலிபீடத்தில் இருந்த மிருகம் ஜிக்கியானோட உடம்பு அப்படியே உறிஞ்சிடுச்சு. அந்த உருவம் கண்ணை திறந்து ஒரு வாளை எடுக்குது. மெதுவாக வெளியே வருது. அந்த உருவம் அப்படியே ரத்த சிவப்பா மின்னுது. பார்த்தாலே அது ஒரு சாதாரணமான ஆள் இல்லைன்னு தெரியுது. ஹீரோ அவளை பார்த்த உடனே அவளோட பவர் என்னன்னு கணிக்க பார்க்குறான். ஆனால் அது இவன் கற்பனைக்கும் மேலே இருக்கு. அவளோட வெறும் பிரசன்ஸ் மட்டுமே ஹீரோவோட உடம்புல இருந்து ரத்தத்தை வரவழைக்குது. ஹீரோ தன்னோட டிவைன் சென்சஸ் யூஸ் பண்ணி அவளோட ரெவலை கண்டுபிடிக்க பார்த்தான். ஆனால் திருப்பி ஒரு பயங்கரமான கவுண்டர் அட்டாக் தான் அவனுக்கு கிடைக்குது. அவள் வந்த அந்த கதவும் இப்போ மூடிக்குச்சு. இந்த ஜிக்கியான் கடைசியில் எந்த மாதிரி ஒரு பிறவிகிட்ட தன்னைத்தானே பலி கொடுத்துக்கிட்டான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இவன் மேலே பாயிரா. அவளோட வாளை தன் கத்தியால் தடுத்தாலும் அவளோட அபார பலத்தால் ஹீரோ அப்படியே மண்டிடுறான். அந்த வாள் அவனோட தோள்பட்டையே ஒரு கீறுது. அடுத்து அவள் ஓங்கி ஒரு உதவிட வர்றா. அதை ஹீரோ தன் இன்னொரு கையால் தடுக்கிறான். ஆனால் அந்த வேகத்தில் ஒரு பெரிய வெடிப்பு உண்டாகி ஹீரோ அப்படியே குகை செவுத்துல போய் மோதி தெரிக்கிறான். அவள் அப்படியே கம்பீரமாக ஒரு போர் நிலைக்கு வர்றா. அவளோட ஒவ்வொரு அடியும் எவ்வளோ கனமாகவும் வேகமாகவும் இருக்குன்னு ஹீரோ கவனிக்கிறான். அடுத்த தடவை அவள் தாக்க வரும்போது கோலத்தை வச்சு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுறான். ஆனால் அவன் எதையும் செய்யறதுக்கு முன்னாடியே அவளோட வாளவனை ஒரு வெட்டிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த மிதக்கிற தீவில் 3 களிமண் சிலைகள் ஒரே நேரத்தில் சுக்குநூறா உடையுது. இதை பார்த்து அந்த டிராகன் பொண்ணு பதறா. 3 மரண மாற்று பொம்மைகளும் ஒரே நேரத்தில் வெடிக்குதுன்னா இது அவனுக்கு வரப்போற பெரிய ஆபத்தோட அறிகுறியாச்சேன்னு அவளுக்கு தெரியுது. மனுஷ உலகத்துல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவ வாளை வீசினது கூட அவனால பார்க்க முடியல. ஆனா அதுக்குள்ள அவனுக்கு அடிபட்டுருச்சு. அவன் குப்புற விழுந்து கிடக்குறான். அந்த பொண்ணு தன் விரலால ஒரு மந்திர வட்டத்தை உருவாக்குறா. அடுத்து இவன் கழுத்தை குறி வச்சு ஒரு வெட்டு வீசுறா. ஹீரோ தன் கத்தியை வச்சு அதை தடுக்கும்போது அந்த வேகத்துல சுத்தி இருக்கிற காத்தே கிழிஞ்சி ஒரு சூறாவளி மாதிரி சுத்துது. அவ தன்னை விடாம அட்டாக் பண்ணுவான்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஹீரோ தன் விரலால சிக்னல் கொடுக்க அந்த கோலம் கை அங்க தோன்றி அவளை அடிக்க போகுது. ஆனா அவ அசால்ட்டா ஒரு சமர்சால்ட் அடிச்சு தப்பிச்சு தூரமா போய் நிக்கிறா. ஹீரோ விடாம கத்தியை வச்சு அவளை அட்டாக் பண்றத பார்த்து அவ கொஞ்சம் ஆச்சரியப்படுறா. அப்போ சிஸ்டம் ஒரு மெசேஜ் கொடுக்குது. 99% டேமேஜ் ரிசீவ்ட், பாய்லிங் பிளட் ஆக்டிவேட்டட். அவனோட அத்தனை ரத்தமும் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போதாண்டா சரியான சண்டையே ஆரம்பிக்குதே அப்படின்னு ஹீரோ உற்சாகமாகறான். அது மட்டும் இல்லாம அவ ஒரே அடியில காலி பண்ண யூஸ் பண்ண அந்த தாக்குதலுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டான். அதனாலதான் முன்னாடி அவனால அதை தடுக்க முடியல. அவன் கத்தியால தொடர்ந்து அட்டாக் பண்ண அவ தன் வாளால அதை தடுத்துட்டே வர்றா. ஹீரோ ஒரு மின்னல் பந்து அவ மேல வீசுறான். அவளோட கவனம் சிதறின அந்த நேரத்துல அந்த பந்து அவ வாள்ல பட்டு வெடிக்குது. கடுப்பான அவ மறுபடியும் தன்னோட அந்த 1 ஷாட் மூவை யூஸ் பண்ண வர்றா. ஹீரோ இதற்காக தான் காத்துட்டு இருந்தான். சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. எனிமி ஸ்கில் ப்ரிப்பேர்ட். அவ செலஸ்டியல் அனிகிலேஷன் அப்படிங்கிற மகாசக்தியை வெளிப்படுத்துறா. ஹீரோவும் தன்கிட்ட இருந்த அழிவு சக்தியை ஏவ 2 மோதி அந்த இடமே ஒரு பெரிய வெடிப்பால அதிருது.